எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் முடிக்கிற நேரத்தில் ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு விவசாயிகளுக்கு எது உற்பத்தியா இல்லை விற்பனையா இது நம்மளுக்கு சம்மந்தப்பட்டதா இல்லையான்னு கூட நம்மளுக்கு ரொம்ப பேருக்கு இது வரும் இல்லையா? விற்பனை வந்து ஒரு விவசாயி சம்மந்தப்பட்டதா இல்லை, நம்மளுக்கு சம்மந்தப்பட்டதுன்னா அதை நம்ம செய்யணும். இப்போ நெல் போட்டிருக்கிறீங்கன்னா இன்னைக்கு 2 ஏக்கர் வச்சிருக்கிற ஒரு 60 மூட்டை வருதுன்னா 60 சாக்கு பையாக இருக்கணும். சித்திர பை அந்த மாதிரி ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரெடியா இல்லைன்னா விற்பனையில் நம்ம இல்லை விற்பனை. அப்போ அதனால இப்போ நான் சொல்றது கூட இது 6 மணிக்கு மேலே எவ்வளோ தூரம் வந்து எல்லாத்துக்கும் ரிசப்டிவாக இருக்குங்கிறது தெரியாது. ஏன்னா அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லாம் அவனே சொல்லியிருக்கேன் 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து நம்ம பார்ப்போம், எல்லாம் கேட்போம். உள்ள நம்ம வீட்டில் இந்த நேரம் அங்கே போகணுமா, நாளைக்கு காலையில் நம்ம இந்த டைம் சொல்லியிருக்கோமே அப்படின்னு தான் இருக்கும். இல்லை நானும் இந்த பப்ளிசிட்டி ப்ரொபகண்டா அப்படிங்கிறதுலையும் ட்ரைனிங்லையும் கிட்டத்தட்ட அதுலேயும் ஒரு 18 வருடங்கள் இருந்துட்டேன். அதனால உங்களுடைய மனநிலை தெரியும். எந்த நேரத்தில் எனக்கு விடணும்னு நினைச்சாலும் நான் அந்த நேரத்தில் விட்டுருவேன். சரிங்களா? அதனால யாரும் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். அதை உங்களுடைய முகத்திலேயே காட்டுங்க. அது எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் காமிக்காது. எனக்கு பார்த்ததுமே இல்லைங்க, இது இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நானே முடிச்சுக்கிறேன். ஏன்னா அது எஃபெக்டிவா நான் வந்ததுக்காக நான் பேசணுங்கிறதுக்கெல்லாம் வேண்டியதில்லை. ஏன்னா இன்னைக்கு காலையில் கூட ஒரு மினிஸ்டர் ப்ரோக்ராமு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் நம்ம பிரிட்டர் சாருக்கு, செல்வம் சாருக்கு, எனக்கு எல்லாத்துக்கும் 5 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இல்லைங்களா? அந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு இருந்தாங்க. அந்த நேரத்துலேயும் நாங்களும் வந்து ஒரு முன்னுரை, ஒரு தெளிவுரை, ஒரு முடிவுரையும் முடிச்சுட்டு வரலாம். அதெல்லாம் அதனால எப்படி வேணாலும் பண்ணலாம். உங்க கையில தான் இருக்கு, என் கையில ஒண்ணுமே இல்லை. அவர் சார் என்கிட்ட சொன்னா இல்லை, ரமணகுமார் சார் வந்து எங்களுக்கு நாங்கள் சில ட்ரைனிங் சென்டர்ல கொடுத்தோம்னா ஒரு 1 டே கொடுப்போம். அவருக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இது இந்த 2 நாட்கள்ல நம்ம முழுவதும் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட முடியாது. ஆனா நம்மளுடைய சிந்தனைகள்ல ஒரு தெளிவு, ஒரு மாற்றம், வேற ஒண்ணு இல்லை. பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு தொழில்நுட்பத்தை கத்துக்கிறதுக்கு ரொம்ப நேரம். தொழில்நுட்பம்ங்கிறது வந்து ஒரு இப்போ நான் சப்ளை செயின் பத்தி பேசணும் அப்படின்னம்னா அதுல ஒரு மாஸ்டர் டிகிரி, பிஹெச்டி கொடுக்குறாங்க. அதை வந்து நான் ஒரு அரை மணி நேரத்துலயோ 1 மணி நேரத்துலயோ தெளிவுபடுத்திட முடியாது. அப்போ இதுல சில தெளிவுரைகள் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி. அதனால நான் அந்த பப்ளிசிட்டியே இருக்கிறதுனால அதுவும் ட்ரைனிங்கா நடத்துனாலும் எனக்கு தெரியும். எல்லாம் கதைகளாக தான் சொல்ல போறேன். யாருக்கும் வந்து பாயிண்ட்ஸா வந்து எடுத்துருங்க, சஸ்டைனபிலிட்டி அது இதுன்னு எதுவும் வார்த்தைகள் எல்லாம் போட்டு உங்களெல்லாம் யாரும் குழப்பல. முதல்ல நம்மளுக்கு இப்போ விற்பனை அப்படிங்கிறது ஒரு தெளிவு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லோரும் இன்னைக்கு கூடி இருக்கிறது. இன்னைக்கு எல்லாரும் கிளாஸ்ல நம்ம போனா ஏதாவது பயன்பெற்று இதை நம்ம அப்ளை பண்ணி இதுல நம்ம 2 காசு சம்பாதிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லைன்னா இந்த கிளாஸ் நான் பேசுறது வச்சுக்கலாம். கண்டிப்பா இது யாருக்கும் பயன்படாது. இது நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நம்ம சமூகமா எவ்வளவோ இயற்கையை காப்பாற்றுவோம், நம்ம உடம்பு இதை எல்லாத்தையும் காப்பாற்றிக்கிடுவோம். அது வேண்டாங்கல்ல. அதையும் மீறி நான் இன்னைக்கு இருக்கிற நிலையை விட்டு அடுத்த நிலைக்கு நான் என்னுடைய வேளாண்மையை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கிளாஸ் கரெக்டாக. அதனால எனக்கு தெரியும் எல்லாரும் அதை நோக்கி தான் நம்ம வரணும். அதுக்காக தான் நானுமே வந்திருக்கிறேன். ஸோ இதுல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இது நான் வந்து போட்டிருக்கிற ஒரு ஜெனரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது எதுக்காக இல்லை, உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு பெரிய வளர்ந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, நம்ம கல்பனா சாவ்லாவே அங்க வந்து வெளியில அவுட்டர் ஸ்பேஸ்க்கு போகும்பொழுது நான் எங்க ஊர்ல இருந்து கொண்டு அந்த சமோசா தான் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க இல்லையா? எப்படி இருந்தாலும் உணவு தான் நம்ம உடம்பு, அதுல மாற்றவே முடியாது. எந்த காலத்துல எவ்வளவு ஆர்டிஃபிஷியல் எவ்வளவோ டெக்னாலஜி மாறினாலும் உணவு மாற்றாது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இதுதான். உலகம் முழுவதும் இந்தியாவில் வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. நம்ம 100 ரூபாய் நம்ம சம்பாதிக்கிறோம்னா அதுல செலவு பண்றது 30 ரூபாய் நம்ம வந்து உணவுக்காக செலவு பண்றோம். அந்த உணவுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த காய்கறி பழங்கள் அப்படிங்கிறது ஒரு 50%, மற்றதெல்லாம் ஒரு 50%, எல்லாம் சேர்ந்து அதே 70% நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேளாண் மற்றும் நம்மளுடைய தோட்டக்கலை பயிர்கள், நம்மளுடைய காய்கறிகளும் நம்மளுடைய தானியங்களும் சேர்த்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 70%. மீதம் இருக்கிற ஒரு 20% வந்து நம்மளுக்கு பால் பொருட்கள், 10% இதுதான் வந்து ஒரு பொதுவான. எதுக்காக நான் இதை சொல்ல விரும்புறேன்னா, உணவு அப்படிங்கிற ஃபீல்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னைக்குமே வந்து லாஸ் கிடையாது. நான் அதை மட்டும் சொல்றேன். நம்மளுக்கு இன்னைக்கு விவசாயி லாஸ்ல போறோம்னா நம்மளுக்கு தெரியல அப்படிங்கறத அர்த்தமே தவிர, இந்த புட் அப்படிங்கிறதுல இன்னைக்கு நான் சொல்றேனோ இல்லை நீங்க செய்றீங்களோ இல்லைங்க, நான் வந்து இது ரிலேட்டடான ஃபீல்டில் உள்ள போய் நான் இதுல ஃபெயிலியர் ஆனேன் அப்படின்னம்னா ஃபெயிலியர் நம்மகிட்ட தான் இருக்கு, சிஸ்டத்துல இல்லைங்கிறத நான் உறுதிப்படுத்துறதுக்காக தான் சொல்றேன். அப்போ இன்னைக்கு முக்கியமான சில விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மார்க்கெட்டிங்ல இன்னைக்கு காலையில கூட சில விஷயங்கள் வந்து நம்ம மினிஸ்டர் ப்ரோக்ராம்ல வந்து பேசிட்டு இருந்தாங்க. நல்ல நம்மளுடைய மண்ணை வளப்படுத்தி நல்ல நீர் மேலாண்மை பண்ணி எல்லாத்தையுமே நல்ல சிறந்த விதைகளை தேர்வு செய்து நல்ல உற்பத்தி பண்ணி, ஆனா விதை கிடைக்கலன்னா அப்ப எதுல தப்பு? விவசாயம் மேல தப்பு இல்லை, இடுபொருட்கள் மேல தப்பு இல்லை, அப்ப அந்த மார்க்கெட் மேல தப்பு இல்லையா?
அப்போ இதுல என்ன ரீசன்னா, ஒரு பேசிக் ரீசன் நம்ம வந்து ஒரு இப்போ நம்ம இந்த பாலி ஹவுஸ்ல வந்து எல்லாமே அது வெற்றிகரமா இருக்குன்னா நம்ம வந்து ஈவன் ஆஃப் சீசன்ல கூட நம்மளால உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. இப்ப அது மாதிரி நம்ம பொதுவாக வந்து வேளாண்மை பருவநிலைக்கு உட்பட்டது. ஆனா நம்ம உணவு சாப்பிடுறது அப்படிலாம் கிடையாது. ஆப்பிள் வந்து இப்ப நம்மளுக்கு கிடைக்குது, இது சீசனே கிடையாது இல்லைங்களா? இப்ப சீசன் இப்பதான் ஆரம்பிக்குது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் தான் வந்து சீசன் நம்மளுக்கு இங்க காஷ்மீர், சிம்லால இருந்து வரக்கூடியது. பட் மீதம் இருக்கக்கூடிய 8 மாதங்கள்லயும் நம்ம வந்து என்ன பண்றோம், ஆஃப் சீசன்ல தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது எப்படி, அது என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வந்து லாபம்ங்கிறது அடங்கியிருக்குங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய நிலைமையில என்ன இருக்கிறோம், என்ன வாய்ப்புகள்னு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு என்ன நிலையில இருக்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து நான் என்னுடைய பெர்செப்ஷன் தான். இது வந்து நான் சொல்ல உலகமயமாக்கத்தோடைய தாக்கல்ல நம்ம இப்ப இருக்கோம். இதுக்கு முன்னால முதல்ல நம்ம சுதந்திரம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியல, 3 வேளை சாப்பாடு சாப்பிட முடியல, 2 வேளை சாப்பாடு சாப்பிட முடியல, இருக்கிற நிலப்பரப்பை கூட்டுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. நிலப்பரப்பை கூட்டுவதற்கு என்ன நீர் ஆதாரங்கள் எல்லாம் டேம் கட்டு அப்படின்னு சொல்லி 5ஆண்டு திட்டங்கள் எல்லாம் பண்ணாங்க. இன்னும் ஒன்றும் பண்ண முடியல. நம்மளுடைய மக்கள் தொகைக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை நம்மளுடைய உற்பத்தி. அப்போ குறைந்த நிலப்பரப்பில் குறைந்த இடுபொருட்களோடு அதிக மகசூல் கொடுக்கறதுக்காக வந்ததுதான் நம்மளுடைய பசுமை புரட்சி. 1960களில் ஆரம்பிச்சது. குறைந்த நிலப்பரப்பில் குறுகிய காலங்கள்ல நம்மளுக்கு வந்து அதிகமான மகசூல் கொடுக்க முடியும். இதுலயாவது நம்மளுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியுமா? அப்பயும் செய்ய முடியல. இப்ப அதனுடைய தாக்கத்துல தான் நம்ம இருக்கணும்னு கூட சொல்லிடலாம். இல்ல சார், அந்த போட்டியில தான் நாங்க போய் கொட்டி உப்பு கொண்டு போய் மண்ணு போச்சு, எல்லாம் போச்சு, ஹெல்த் போச்சுன்னு எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் கடந்து வந்த பாதைகள் தான். நம்ம இது அதை அன்னைக்கு கிடக்கலன்னா இன்னைக்கு கிடக்கும். இன்னைக்கு நம்ம கடந்திருக்கிறோம்னா இது வந்து ஏற்கனவே நம்ம கடந்துட்டோம் இல்லையா? இப்ப நம்ம இப்பவுமே பார்த்துட்டு இருக்கோம் தினமும் பேப்பரை. நிறைய சொல்லியிருக்காங்க வரலையே அப்படின்னு. இல்ல சைனால வந்துருச்சுங்க, அமெரிக்கால வந்துருச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அவன் ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு முன்னோடி. அவங்க அங்க வந்து விவசாயிகள் நம்ம சுதந்திரத்தப்போ ஒரு 100 பேர்த்துல வந்து 80 பேர் விவசாயிகள் அல்லது விவசாய தொழில். இப்போ வந்து போன சென்சஸ்ல பாத்தீங்கன்னா 52%. அமெரிக்கால பாத்தீங்கன்னா 2ல இருந்து 5% தான். அப்படின்னு என்ன அர்த்தம்? விவசாயத்துல லாபம் இல்லை, அதனால விவசாயிகள் இல்ல. விவசாய நிலைமை இல்லாங்க, விவசாயம் செய்வதற்கு இல்லை, அதனால விவசாயம் இல்லை. அப்ப நம்ம வந்து ஒரு வளமான பூமியில இருக்கிறோம். இன்னும் சொல்லியிருக்காங்க 2050ல இந்தியா இஸ் கோயிங் டு பி தி ஃபுட் பவுல் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிங்கிறாங்க. இந்தியா உலகத்திற்கு உணவளிக்கும் அட்சய பாத்திரமாக இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்ப அதனால நாம இன்னைக்கு உலகமயமாக்கத்துல ஒரு 1-2 விஷயங்கள் மட்டும் நான் வந்து சொல்லிக்கிறேன். இன்னைக்கு உலகமயமாக்கம்ங்கிறது ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா எந்த தடைகளும் கிடையாது. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்புறதோ இல்ல வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வர்றதற்கோ எந்த தடைகளும் கிடையாது. அப்போ நம்ம பொருட்களை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதை நம்ம செய்யலைன்னா வாய்ப்பை நம்ம பயன்படுத்துறதுன்னு அர்த்தம். இல்ல வெளியில இருந்து குறைந்த விலையில வந்து பொருட்கள் உள்ள அரசாங்கமே இறக்குமதி பண்ணிச்சுன்னா பாதிக்கப்பட போறது ஆமா. அப்ப இது மாதிரி இந்த உலகமயமாக்க சூழல்ல இருக்கிறோம். அதுல யாரையுமே வந்து நம்ம குற்றம் சொல்ல வேண்டாம். இது வந்து இவரை பிஎம்ஆ இருக்கிறோம் அப்படி எல்லாம் கிடையாது. 1947லயே நம்ம வந்து சில ஒரு 27 நாடுகள் சேர்ந்து இதை வந்து இந்த கார்டன் ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப்ஸ். அதெல்லாம் 1986ல அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறப்போ அது கொண்டு விட்டு எழுதிக்கிட்டு இருந்துச்சு. இது மாதிரி உலகமயமாக்கம், உலகத்துக்கு வந்து நம்மளுடைய மார்க்கெட்டை திறந்து வைக்கிறதா அப்படின்னு நம்ம பெரிய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. அது ஒரு 1995ல இருந்து அது அமலுக்கு வந்துச்சு. உலகம் முழுவதும் ஒரு கோட்பாடு, வேற ஒன்றும் இல்லை. இறக்குமதி வரி வந்து இப்போ பாமாயில் வந்து நம்ம இங்கே வந்து 1986ல கடல் எண்ணெய் ஒரு 65 ரூபாய்க்கு வந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாமாயில் நீங்க வந்து மலேசியால அதிகமான உற்பத்தி, அங்க வந்து 9 ரூபாயில இருந்து 13 ரூபா. 65 ரூபாய்க்கு இங்க கடல் எண்ணெய், அங்க 9 ரூபா. நீங்க இறக்குமதி வரி 300% வரைக்கும் போடலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்துல நம்மளுக்கு சட்டம் இருக்கு. ஆனா இந்த உலகமயமாக்க ஒப்பந்தத்துல என்ன பண்ணிருக்காங்க, 24% மேல வரி போடக்கூடாது. அப்ப 10 ரூபாய்க்கு நம்ம பாமாயில் வாங்கினா இறக்குமதி வரி எவ்வளவு? 2 ரூபா 40 பைசா தான். அப்ப 15 ரூபாய் 20 ரூபாய்க்கு ஒரு எண்ணெய் வந்துச்சுன்னா என்ன, 20 ரூபாய்க்கு ஒரு எண்ணெய், 65 ரூபாய்க்கு கடல் எண்ணெய், எதை நம்ம வாங்குவோம்? பாமாயில் ஒன்றும் கெட்டதுங்களா கிடையாது. அப்ப இது மாதிரி உடனே குஜராத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் முழுவதும் கடலை விட்டு போய் எல்லாமே ஃபார்மர்ஸ் அதை விட்டுட்டு வேற பயிர்களுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அந்த ஒரு தாக்கத்துல நம்ம இருக்கிறோங்கிறதே நம்மளுக்கு ரொம்ப பேருக்கு தெரியுது. இல்ல அந்த தாக்கத்தை பத்தி பேசுறோம், வாய்ப்புகளை பத்தி பேசுறது இல்லை. நான் வாய்ப்புகளை மட்டும் தான் பத்தி பேசுறதுக்காக நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நாளுக்கு நாள் இந்த போட்டி நம்மளுடைய உற்பத்திக்கும் எதுவும் வந்து போட்டிகள் நடந்துகிட்டே இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல, ஏன்னா டைமும் நேரமும் கருதி நான் 1 மணி நேரத்தில் முடிக்கிறதுக்கு பார்க்குறேன். அதனால அதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் இப்படி எல்லாத்துலையுமே 1வது 2வது 3வது ரேங்க் உற்பத்தியில எல்லாம் எடுத்துட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
நம்ம இது மாதிரியான ஒரு இதுல இந்தியா வந்து இருக்கு. உலகத்திலேயே அதிகமாக நெல், கோதுமை, அரிசி இதெல்லாம் உற்பத்தியில 2வது இடத்துல இருக்கு. இல்ல கால்நடை எருமைகள்ல 1, பால் உற்பத்தியில 1, நிலப்பரப்புல 1, இது மாதிரி எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கிறோம். மாம்பழத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 பழம் 3 பழம் உலகத்துல சாப்பிடக்கூடிய பழத்துல 1 பழம் நம்ம இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டது. வாழைப்பழத்துல எடுத்தீங்கன்னாலும் 3 பழத்துல 1 நம்ம உற்பத்தி செய்யுது. இல்ல பட்டாணினாலும் சரி, பச்சை பட்டாணினாலும் சரி, இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நம்பர் 1 நம்ம உற்பத்தி பண்ணக்கூடியது எத்தனையோ விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கு. இப்ப நம்ம காலிஃபிளவர் பார்த்தோம், இதே உலகத்திலேயே அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு நம்ம இந்தியா தான். 30% நம்ம வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது அடுத்த ஒரு ஸ்லைடு, உணவு பதப்படுத்துதல். உணவு பதப்படுத்துதல் அப்படின்னா உணவை வந்து நம்ம பதப்படுத்துறது எதுக்காக பதப்படுத்தணும்? பாலை ஏன் காய்ச்சறோம்? பாலை காய்ச்சறது ஒரு பதப்படுத்துறது தானே. பதப்படுத்துறது உடனே இது கெமிக்கலோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிடாதீங்க. சோத்துக்கு தண்ணியை ஊற்றி அதை படைசோட வைக்கிறதே பதப்படுத்துறது தான். அதனால யாரும் வந்து பதப்படுத்தணும் கெட்ட வார்த்தை நினைச்சிடாதீங்க. எல்லாமே இல்லை சார் அப்படி இல்லை நினைச்சிடாதீங்க. அதனால பதப்படுத்துறதுல நம்ம வந்து அரசாங்கம் வந்து சொல்றாங்க, இந்த பேர் நம்மள மாதிரி வளரும் நாடுகள் 70-80% வந்து அவங்க உற்பத்தி பண்ணக்கூடியதை பதப்படுத்திடுறாங்க. ஆனா இந்தியா எத்தனை சதவீதம் வந்து பதப்படுத்துறாங்க? இது நல்லதா கெட்டதா? கெட்டது. 5 ரூபாய்க்கு கிடைக்குது. நீங்க எதை வாங்குவீங்க? 5 ரூபாய் பழத்தையா? இல்ல காய வச்சு 15 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய பழத்தையா? இல்ல இந்த பழத்தை இன்னைக்கு வாங்கி வச்சிடணுமா, நாளைக்கு கிடைக்காதா? இல்ல நான் சொல்றது இந்த பதப்படுத்தினதும் பதப்படுத்தாதது, அதை மட்டும் தான் நான் சொல்றேன். நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது இல்ல, நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் போது ஏன் ப்ராசஸிங் பத்தி யோசிக்கணும்? அதனாலதான் அந்த இண்டஸ்ட்ரியே டெவலப் ஆகல. இதை நம்ம தவறுதலா வந்து புரிஞ்சுக்கிட்டா 2% இதை வந்து 5% அவங்க 10% மாத்தணும் அப்படிங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நம்ம அந்த ப்ராசஸ் இது நம்ம தான் விரும்புறது இல்லையே. நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் போது நம்ம ஏன் ப்ராசஸிங்க்கு போனோம்? ஆனா அப்போ இது நல்லதா கெட்டதா? 2%ங்கிறது நல்லதானே, நல்ல ஃபிகர் தான். ஆனா இதை வாய்ப்பா பயன்படுத்திட்டோம்னா வெளிநாடுகள்ல ப்ராசஸ் பண்ணதை மட்டும்தான் சாப்பிடுவோம். நீங்க உங்களுடைய சொந்தக்காரங்க யாரும் வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்க. ஏன்னா எங்க அக்கா ஒரு 30 வருஷமா இருக்காங்க அமெரிக்கால. 2 பேரும் வேலைக்கு போனாங்கன்னா இட்லி முதல்ல சுட்டு டீப் ஃப்ரீசர்ல போட்டு வச்சிருவாங்க. ஒரு வாரத்துல மொத்தமா சுட வேண்டியது ஒரு 50-100 இட்லி சாப்பிட சுட வேண்டியது, பேக்கெட் போட்டு உலகி வச்சிட வேண்டியது. எதையுமே ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டா அவங்களுக்கு இதே கிடையாது. நம்ம எல்லாம் எப்படி சாப்பிட்டோம்? டீ எல்லாம் சாப்பிடணும்னா அதை அப்படியே புகை போய்கிட்டு இருக்கணும். சாப்பிடும் பொழுதே மூக்கோடி புகை வரணும் இல்லையா? நம்ம சுட சுட அப்படி ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டு பழகினவர்கள். நம்ம ஏன் வந்து ப்ராசஸ் பண்ணி அதில் உள்ள போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு சாப்பிடணும்? அதனால அப்போ ப்ராசஸிங்க்கு நம்ம சாப்பிடலனாலும் நம்ம ப்ராசஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி நம்மளுக்காக கிடையாது. அப்ப யாருக்காக? யார் அந்த யோசனைகள் மட்டும் வச்சுட்டீங்கன்னா குமிஞ்சு கிடக்குங்க. ஏன்னா ஃப்ரெஷ் பெரிஷபிள் நீங்க கெட்டு போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க ஒருத்தர் வந்து வெங்காய பவுடர் வந்து ஒருத்தர் உற்பத்தி பண்றதுக்காக எடுப்பாரு. வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றாரு. அவன் வந்து அங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வேணும்னா அவன் வந்து பேங்க் சர்டிஃபிகேட் அது யூரோப்பியன் மார்க்கெட்டுக்குள்ள போறது ஈஸியான விஷயம் இல்லை. அவன் வந்து கேட்கறான் அதுக்கு என்ன கிரேடு வெங்காயம் வந்து வாங்குவாருன்னு நினைக்கிறீங்க? இருக்கிறதுலே டாப் கிரேட் 27 to 30 mm சார். சின்ன வெங்காயம் 27 to 30 mm, 27 to 30 mm, இல்லை 23 to 25 கிடைக்குது. இல்லை சார், எல்லாமே ரிஜெக்ட்ஸ். சிறுசா பூண்டு சைஸ்ல இருந்துச்சுனால எனக்கு ஒரு பவுடர் தானே பண்ண போறேன், அது பெருசா இருந்தானே சிறுசா இருந்தானே, இது ஒன்றும் வேண்டியதே இல்லை. அப்போ அதனால நம்மளுடைய எண்ணோட்டம் அதான் சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் அந்த 1 மணி நேரம் என்னோட சேர்த்து இணைஞ்சி கொஞ்சம் சொல்றதை கொஞ்சம் தூங்கிக்கிட்டோ டைவர்ட் கேட்டிருந்தாலும் சின்ன மனமாற்றம் இருந்துச்சுனாலே வந்ததுக்கு இன்னைக்கு சாப்பிட்டா செரிச்சிடும், வேற ஒன்றும் இல்லை. அங்க நான் வந்து எண்ணங்களை விதைக்கதான் செய்யறேன். 1 மணி நேரத்துல நான் தான் சொல்லிட்டேன், ஒரு PhD பண்ணக்கூடிய விஷயத்த நான் வந்து ஒரு 1 மணி நேரத்துல விதைகளை மட்டும் விதைக்கிறேன். நீங்க இனிமேல் அதை உள்ள போய் உங்களை வந்து தூங்க விடக்கூடாது, சரிங்களா? இது நான் வந்து இதை எல்லாரும் வந்து 2% ப்ராசஸிங் இந்தியா பின்னடைவில் இருக்கின்றது அப்படின்னு சொல்றத நான் வந்து இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கேன். ஒரு சிங்கத்துக்கு கதவை திறந்து விட்டாச்சு, அது வெளியே போய் வேட்டையாடுறதோ இல்லை உள்ளே படுத்துட்டு எதை கோழி கொடுக்குறாங்களோ இதை கொடுக்குறாங்களோ சாப்பிட்றது உட்காந்த இடத்துல தின்னா போதை வந்து தின்மா இந்தியா சாகுங்கிறது அதனுடைய கையில தான் இருக்கு. ஆனா அதனுடைய பவர் அது கையில தான் இருக்கு, நம்மளுக்கு தெரியாது. அதை பார்த்துக்கங்க. அப்போ இதுல ஒரு விஷயம், சின்ன விஷயமா படுத்திக்கணும். நம்ம ஒரு ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, நம்ம முன்னேறணும். இன்னைக்கு நான் ஒரு பொருளை உற்பத்தி பண்றேன், 5 ரூபாய் செலவுல 10 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்ப எனக்கு லாபம் எவ்வளவு? 5 ரூபாய். இப்ப நான் முன்னேறணும்னா என்னது? 5 ரூபாய் வந்து 6 ரூபாவா மாறணும், இல்லைன்னா 7 ரூபாய் மாறணும். அதுக்கு 2 வாய்க்கலாம். ஒண்ணு உற்பத்தி செலவு குறைக்கணும். 5 ரூபாய் ஆகுறது நான் 3 ரூபாய் ஆகணும்னா எனக்கு 7 ரூபாய் கிடைக்கும். இல்ல நான் வந்து 10 ரூபாய்க்கு விற்கிற பொருளை வந்து 30 ரூபாய்க்கு வித்தேன்னா எனக்கு லாபம் கிடைக்கும். இந்த 2 விஷயங்கள் தான். இதை நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 2 வழிகள் தான். எல்லாம் ஷார்ட் பண்ணிக்கிடுவோம். இன்னைக்கெல்லாம் வந்து நான் எதை நோக்கி போகணும்,
விவசாயிகள் நீங்க எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் எல்லாம் கூடி யார் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துல இருந்து அங்கம் யாரும் இருக்கீங்களா, மெம்பர்ஸ் இருக்கீங்களா? இல்லையா? இல்லையா? இப்ப பாக்குறதுக்கே கொஞ்சம் இதாதான் இருக்கு. இருந்தாலும் ஒரு விதத்துல நல்லதுதான். நீங்க வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அரசாங்கத்தின் திட்டத்துல நம்ம வந்து இணைஞ்சு நாங்க வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சோம்னா முதல்ல அவங்க வைக்கக்கூடிய ஒரு முதல்ல பிசினஸ் என்டிட்டி என்னன்னா, சார் உரக்கடை போடுவோம் இல்லையா, எல்லாரும் சேர்ந்து ஒரு 20 லட்சம். ஏன்னா அதுல வந்து திட்டம் ஒண்ணு இருக்கு, நான் திட்டத்தை பத்தி உள்ள போகல. அரசாங்கத்தில் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க 1000 பேர் சேர்ந்து 1000 ரூபாய் போட்டீங்கன்னா 10 லட்சம், அரசாங்கம் இன்னொரு 10 லட்சம் கொடுத்துடலாம். திட்டத்தை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் கூட பஸ் கூட வச்சுக்கோங்க. இங்க நம்ம இது பக்கத்துல ஈரோடு பக்கத்துல சிவகிரியில வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்கே வச்சிருக்கிறாங்க. எதை வேணாலும் வச்சுக்கோங்க. அரசாங்கம் நாங்க இன்னொரு ஒரு 50% உங்களுக்கு கிராண்டா கொடுத்துறோம், விவசாயி பயனடைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாம் உரக்கடை வைக்கிறாங்க. உரக்கடை வச்சா எவ்வளவு உரத்தை வந்து இந்த உற்பத்தி செலவை எவ்வளவு குறைக்கலாம்? ஓரளவுக்கு தான், 1 ரூபா 2 ரூபா தான். ஆனா நீங்க ப்ராசஸிங் போனீங்கன்னா ஸ்கைஸ் அது கடைசி நம்மளுக்கு டைம் இருக்கும்போது நம்ம பார்ப்போம். இதுதான் நம்ம சொன்ன விஷயங்கள். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னு சொல்லியே 1/2 மணி நேரம் ஓடி போயிடுச்சு. பார்க்க போறேன்னு சொல்லியே 1/2 மணி நேரம் வச்சு இன்னொரு 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த முழுவதும் நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அந்த சப்ளை செயின் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விநியோக தொடர். நம்ம விவசாயிக்கு லாபம் வேணும் அப்படின்னா உற்பத்தியில இல்லை, எழுதி வச்சுக்கோங்க. உற்பத்தியில இல்ல, விற்கிறதுல தான் இருக்கு. ஆனா விற்கிறது யார் கையில இருக்கு அதை பார்ப்போம். யார் கையில, நம்ம கையில இருக்கா இல்ல வியாபாரி கையில இருக்கா என்னன்றதெல்லாம் பார்ப்போம். நம்ம அதனால பொருளை பத்தி எவ்வளவு தூரம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நான் இனிமேல் வந்து நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எவ்வளவு தூரம். ஏன்னா அந்த விஷயங்களே நான் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்து பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் கூட இன்னொருத்தர் எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம், அதுல வந்து ஒரு போஸ்ட் டாக்டரேட் வந்து யூசி டேவிஸ்ல பண்ணியிருந்தாரு, அக்ரி யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபஸர். அவரும் நானும் போய் தான் ஒரு சந்திக்காக போனோம். அவர் ஏன் முகத்தே பார்த்துட்டு இருந்தார். நான் போஸ்ட் டாக்டரேட் அங்கே போனேன். எனக்கு அதை கத்துக்கிறதுக்கு 30 வருஷம் ஆயிடுச்சு. உலகம் ஃபுல்லாக சுற்றினாலும் நான் கத்துக்கிறதுக்கு 30. அது என்ன விஷயங்கள் எல்லாம் அப்படின்லாம் வந்து பார்க்குறேன். நம்ம இதை எப்படி அனுபவம் முறைகள்லாம் வந்து சொல்றேன். அதை நான் முதல்ல கேட்டது, விலையை நிர்ணயிப்பது விவசாயியா? கண்டிப்பா இல்லை. நம்ம விலையை நிர்ணயம் பண்ணாத பிரச்சனை கிடையாது. இல்ல வியாபாரி வைக்கிறாரா? வியாபாரி தான் வைக்கிறாரு இல்லையா? இல்ல அரசாங்கம் வந்து விற்குதா? இந்த மூணுமே கிடையாது. வியாபாரிலாம் ஒண்ணா அவர் என்ன ஜோசிய பார்த்துட்டு நீங்க ஏதாவது ரேட்ல போடுவாங்கலாம் கிடையாது. உண்மையிலுமே வந்து விலை வைக்கிறது சந்தை. சந்தையில தான் விலை வந்து இன்னைக்கு நம்மளுடைய திருப்பூர்ல 1500 மூட்டை சின்ன வெங்காயம் இருக்குன்னா அதான் மார்க்கெட். இன்னைக்கு 2000 மூட்டை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? இன்னைக்கு 50 ரூபா விற்கிறது 40 ரூபாய்க்கு போயிடும். இல்ல 1000 மூட்டைகள் தான் வந்துச்சுன்னா விலை கூடியது. சந்தைகள் தான் விலையை, இந்த டிமாண்ட் சப்ளை அப்படிங்கறதா வந்து விலையை நிர்ணயம் இருக்கிறாங்க. விவசாயி இருக்கிறாங்க. நம்ம பொருள் இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே கிடையாது. நீங்க வியாபாரின்னு சொன்னீங்கன்னா நான் விவசாயி தான் சொல்லுவேன். நம்ம ஏன் உட்கார மாட்டோம்? நம்ம உட்காரது உங்களுக்கு தெரியாது. நம்ம அவர் வந்து காலையில வருவோம் இல்ல, அப்ப நம்ம இப்ப சரி, இப்ப நம்ம திருப்பூர்ல இங்க ஒரு மாவட்ட இதுல வந்து நம்ம பண்றோம். எனக்கு இங்க வந்து மட்ட இல்ல அப்படின்னா வேற வாய்ப்புகள் இருக்காங்கிறதெல்லாம் பார்ப்போம். வேற எதுவும் பார்ப்போம். நம்ம நீங்க சொல்லுவது கூட இந்த சந்தேகம் இல்லை. இந்த நம்ம சப்ளை செயின் இது முழுவதும் பாத்துக்கணும். விவசாயி ஒரு வணிகத்தை விற்கிறதோட என் பொருள் முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அது இல்லை. முழுவதும் நுகர்வோர்கிட்ட போறது வரைக்கும் ஒரு கடலையை வந்து அவர் கொடுத்தாருன்னா அந்த வியாபாரி வாங்கி என்ன பண்றாரு? அவர் எல்லா வியாபாரிகளும் வந்து பெரிய பெரிய மண்டிலாம் வச்சிருக்கிறாங்களா? ஒண்ணும் கிடையாது. அவர் சும்மா அவர் இன்னொரு டீகாடிகேட்டர் பண்ணி ஒரு பருப்பா கொண்டு வந்து கொடுப்பாரு. பருப்பை உடைச்சு கொடுப்பாரு. நம்ம கொடுக்குற கடலை காய பருப்பா உடைச்சு கொடுப்பாரு. அந்த காயை அடுத்து இன்னொரு ட்ரேடர் வாங்கி அதை கடலை மிட்டாய் கம்பெனி கொடுக்கலாமா இல்ல என்ன கம்பெனி கொடுக்கலாமா அப்படிங்கிறது அடுத்த லெவலுக்கு போகும். இல்ல அதை நான் வந்து கடலை மிட்டாய் கம்பெனி இங்க சாத்தூர் கோயில்பட்டிக்கு கொடுக்கறதா இல்ல கல்கத்தா கொடுக்கறதாங்கிறது ரொம்ப வியாபாரி யோசிப்பார். அப்ப எந்த மார்க்கெட்ல என்ன தரத்துல கேட்கறாங்கிறது, அப்போ ஒரு ப்ராசஸர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த கடலெண்ணையே வந்து கடலெண்ணெய் கம்பெனிக்காரரு கடலெண்ணெய் உற்பத்தி பண்ணிட்டாரு. அதை உடனே அவரே வந்து கம்பெனிலே போட்டு வந்துட்டு இருப்பாரா? அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுப்பாரு, அவர் ஒரு ஏஜென்ட் கொடுப்பாரு. அந்த ஏஜென்ட் வண்டியை ஒவ்வொரு இதா வந்து மளிகை கடைக்காரர் கொடுப்பாரு, மளிகை கடைக்காரர் கடைசி மட்டும் கொடுப்பாரு. அப்போ இந்த விஷயங்கள் நாம முழுவதும் தெரிந்து கொண்டாதான் நம்ம பொருள் நுகர்வோர்கிட்ட போறது வரைக்கும் என்னவா போகுதுங்கிறது நமக்கு தெரியணும்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனால அடுத்த விஷயங்கள் பார்ப்போம். இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். நம்ம பொருளை பத்தி தெரிஞ்சுக்கணும், எல்லாம் தொழில்நுட்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணுதான். இது நம்ம அந்த நாகர்கோவில் பக்கம் ஒரு கன்னியாகுமரி பகுதியில் நானும் அந்த ஒரு ப்ரொஃபஸரும், ஏன்னா நாங்கள் வந்து இருவரும் இணைந்து ஒரு வேளாண் சந்தை நுண்ணறிவு மற்றும் வணிக மேம்பாட்டு மையம் அப்படின்ற ஒரு அமைப்பு திருச்சியில் இருக்கு. அதுல ஒரு 4 ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் இருக்கு. அதுல கற்றுக்கொண்ட விஷயங்கள் தான் ரொம்ப விஷயங்கள். அதுல நாங்க ஒரு சர்வேக்காக, அந்த கிராம்புக்காக ஒரு மார்க்கெட்டுக்காக ஒரு சர்வேக்கு போறோம். அங்க நாகர்கோவில் பக்கம் போகும்பொழுது இந்த ஜனவரி மாதங்கள்ல இந்த மால்லாம் வந்து பூ விடும். பூ கொட்டாம இருக்கிறதுக்கு எல்லாரும் நம்ம எங்க நிற்போம்? மருந்து கடையில தான் நிற்போம் இல்லையா? மருந்து கடையை பத்தி பேசுறதுக்கு நாளைக்கு வர்றாரு. அதனால அப்போ மருந்து கடையில நிற்கும் பொழுது இவங்க மட்டும் வர்ற பூவெல்லாம் கிள்ளி விட்டுட்டு இருக்கிறாங்க.
இது இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் வந்து பூ கொட்டப்படாதுன்னு பார்த்துட்டு இருக்கிற பூ கிளி விட்டுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம செய்யறாரான்னு அவர்கிட்ட வந்து கேட்டதும், ஏன் சார் இந்த இடத்துல வந்து இது பண்ணுறீங்க? இல்லை சார், எனக்கு ஆஃப் சீசன் மேங்கோ நான் வந்து எடுத்துக்கிறேன், சீசன் இல்லாத அப்புறம். ஏங்க இந்த கோடை நேரத்தில் நம்ம வந்து ஏப்ரல் மேலாம் வந்து கிலோ 20 ரூபா விட்டுட்டு இருக்கிறப்போ வைக்கிறேன். எனக்கு ஏப்ரல் மேக்கு மேலே ஒரு மழை வரும் சார், அந்த நேரத்தில் நான் வந்து இப்போ நான் கவர் பண்ணி இந்த நேரத்தில் எல்லாத்தையும் பூவை கிளி விட்டுனா அந்த நேரம் ஒரு பூ எடுக்கும், அக்டோபர் நவம்பரில் வந்து வரும். அந்த நேரத்தில் மாங்காவோட ரேட்டு தனி சார், 80 ரூபா 100 ரூபாய்க்கு விற்கும் சார். சார் தரம் இருக்காது, உங்களுக்கு ஈல்டு இருக்காது, 20 டன் வர இடத்துல 15 டன் தானே வட்டும், பரவாயில்ல சார். சைஸ் 1/2 கிலோ வர்றது வந்து 1/4 கிலோ தானே இருக்கும், 300 கிராம் தானே இருக்கும், பரவாயில்லைங்க. கிலோ 20 ரூபா விற்கும், அது 80 ரூபா விற்கும் சார், கூட்டி கழித்து பாருங்க சார் அப்படின்னு நம்மகிட்ட கணக்கு சொல்றாங்க. அப்போ இதுதான் வந்து விவசாயம். நல்லா பாருங்க, தரமற்ற பொருள் இல்லை, நாம விலை எந்த மாதத்துல எப்போ. இப்ப நல்லா நான் சத்தியமங்கலத்துல வந்து விவசாயிகளா சேர்ந்து ஒரு கூட்டி இது பண்ணாங்க. நான் ஒரு 15 நாட்களுக்கு முன்னால ஜாஸ்மின் எக்ஸ்போர்ட்ஸ்க்காக ஒரு நிலையத்துல வந்து ஒரு விவசாயிகளுக்காக ஒரு கருத்தரங்கம் பண்ணிட்டு இருந்தோம். விவசாயிகளை பத்தி தெரியும்னா நான் அவங்க கிட்ட கேட்கவே மாட்டேன், வியாபாரிகிட்ட தான் கேட்பேன். அவங்களுடைய குறை நம்மளுடைய குறை நம்மளுக்கு தெரியாது, இன்னொருத்தங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? என் முகத்துல கறி ஒட்டிருக்கேன்னு எனக்கு தெரியாது, நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா தான் நான் தொடச்சிக்கிடுவேன். அப்ப அதனால கோயம்பேடு வியாபாரிகளை கேட்கும்போது புட்டு வைக்கிறாங்க. ஒரு 20 வருஷ கதையை விவசாயிகள் எப்படி இங்க வந்து வந்தார்கள்ங்கிறத அவங்க புட்டு வைக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியல அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அப்ப இது மாதிரி ஆஃப் சீசன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, இது எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம். உளுந்து வந்து இதே மாதிரி, ஏன்னா நான் அந்த விளம்பரம் மற்றும் பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு பதவியில் கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகள் இருந்தேன். அதுல இருக்கும் பொழுது இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இவங்கெல்லாம் போய் இவங்க எல்லாம் பிசினஸ் பண்ணணும், அதை பண்ண இதை பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த ப்ரொஃபஸர் ஒருத்தர் வந்து சொன்னாரு, உங்களுக்கு உளுந்து தோல் வந்து இன்னைக்கு எதுக்கு போகுதுன்னு தெரியுங்களா? ஆர்கானிக் பெயிண்ட் உற்பத்திக்காக போகுது. ஆர்கானிக் பெயிண்ட்ஸ் ஏன்னா எல்லாமே கெமிக்கல், இந்த பெயிண்ட் எல்லாம் அது நம்ம எடுக்கிறதுக்கு அதுக்கு ஆர்கானிக் பெயிண்ட் உற்பத்தி பண்ணுறதுக்காக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுது அப்படின்னு சொன்னது ஒரு விவசாயி வந்து சொன்னார். எங்களுக்கு நாங்களாம் வெளிநாட்டுக்கு அந்த உளுந்து எல்லாம் தோலெல்லாம் வச்சிங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணோம். ஆனால் சார் இன்னைக்கு 70 ரூபா வித்துட்டு இருக்கு, எனக்கு ஒரு 1 ரூபா கூட வித்து கொடுங்க சார் போதும் அப்படின்னாரு. அவர் சொன்னதும் எல்லா விவசாயிகளும் சேர்ந்து கைதட்டினாங்க. தட்டினாலும் அவர் அடுத்து வந்து ஒரு ஸ்டெப்பு கூட போயிட்டாரு. சார் இது நான் சேலஞ்சு சார், நீங்க ஒரு 1 ரூபாய்க்கு கூட விட்டு கொடுக்கலன்னா அடுத்து நீங்க மேலே பேசுறதுக்கு மேடையை ஏறக்கூடாது சார். நானும் பார்த்துட்டு இருக்கேன், 5 வருஷமா இதே தான் சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னதும் அப்போ இதுல என்ன வாய்ப்பு, என்னடா இது நம்ம தலையிலே கொடுத்துட்டா. நானும் அந்த ப்ரொஃபஸரும் வந்து என்ன பண்ணோம், சரி இது நமக்கு வந்து ஒரு சேலஞ்ச் எவ்வளோங்க இருக்கு அப்படின்னு அந்த உற்பத்தி என்ன உங்கள்கிட்ட கையில இருக்கு சார், சாம்பிள் வேணாலும் கொடுக்குறோம். டக்கு டக்குன்னு சாம்பிள் ஒரு 5 பேர் போட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் உடனே அப்போ என்ன பண்ணணும், இது நல்ல விலைக்கு போகணும்னா நான் என்ன இப்போ நேரம் சொல்லிட்டு இருக்கிறது என்னது, நல்லா சந்தைக்கு போகும். இதுக்கு எங்கே சந்தை எங்கே இருக்கும், எங்கே வந்து இந்த உளுந்து மில்லுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஒன்று விருதுநகர், இன்னொன்று சேலம். உடனே விருதுநகருக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். எடுத்துகிட்டு போனதும் அங்கே எடுத்துகிட்டு போய் ஒரு 4 மில்லு, நல்ல மில்லுக்காரங்க கொஞ்சம் நேர்மையாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை பார்த்துட்டு அங்கே போய் நாங்கள் வர வைக்கிறோம். வந்ததும் வடை சாப்பிட சொன்னாங்க, உளுந்தோடலாம் சாப்பிட்டு டீ எல்லாம் சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் வந்து சொன்னார், எனக்கு ரேட்டை பார்த்து போடுங்கன்னதும் எடுத்து எப்படி உளுந்து வந்து நல்ல தரமாக இருக்கான்னு நம்ம எப்படி பார்க்க தெரியுங்களா அவங்களுக்கு. அவர் காதுக்குள்ள வச்சுலாம் இப்படி கையில் போட்டு பார்த்தார், சலசலப்பு தன்மையை வச்சு பார்க்குறாரு. வாயில் போட்டு கடிச்சு பார்ப்பாங்க, நல்லா காஞ்சிருக்கான்னு பண்ணால் பார்க்கலாம், எப்படி உடம்பு திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இவர் காதுக்குள்ளெல்லாம் வச்சு பண்ணார். சரி ஏதோ ஒன்று பார்க்கட்டும், ரேட்டை சொன்னால் சரிதான் அப்படின்ட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர் வந்து சொன்னார், இல்லை சார் எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு. இப்போ அந்த பொண்ணு பார்க்க வரவங்கலாம் வந்துட்டு 2 நாளைக்கு அப்புறம் வந்து சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லையா? சார் நேரம் சொல்லிடுங்க, நாங்கள்லாம் வந்து இது பண்ணேன், வேற ஏதாவது மில்லுக்கு. இல்லை சார் எங்களுக்கு 2 நாள் டைம். எதுக்குங்க சார்? நாங்கள் ஒரு ஆளாக்கு உளுந்துக்கு எத்தனை வடப்பு வருதுங்கிறத போட்டு தான் சார் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க. இதை தான் நான் சொன்னேன், இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 20 வருஷம் ஆகுது. நான் ப்ரொஃபஸர் முடிஞ்ச பார்க்குறேன், இது எவ்வளோ சொல்லி இல்லை, எந்த புக்லேயுமே இல்லையே. அப்போ வியாபாரி என்ன பார்க்குறான்னு தெரியாமல் நம்ம இந்த நாள் ஒத்துக்கிட்டு இருந்தோம்னா என்ன இது பண்ணுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர்த்துல சாம்பிளை கொடுத்துட்டு அடுத்த மார்க்கெட் எங்க, சேலம். சேலத்துக்கு வந்தாச்சு. சேலத்துக்கு வந்தது இங்கே எல்லா கம்பெனியும் போக போக வடையாக சாப்பிட்டுட்டோம். நாங்கள் சாப்பிட்டது வேறு ஒரு கம்பெனியில் சொல்லி போயிருந்தாங்க, சார் அவர் சாப்பிட்டது வந்து பிலிப்பைன்ஸ் வடை, நீங்கள் சாப்பிட்டது தன்சேனியா வடை சார் அப்படின்னாரு. அங்கேருந்து வந்து உளுந்து சார் அப்படின்னாரு. அப்போ அது மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்கா. வெளிநாட்டில் எது வந்தாலும் சரி, உங்களுக்குன்னு இல்லை சார், எங்கேருந்து வந்தாலும் நாங்கள் உளுந்தோட போட்டு தான் சார் ரேட்டு சொல்லுவோம், அதனுடைய டவுட்டான வச்சு அப்படின்னாரு. நாங்கள் உடனே சேலத்துக்கு போய் அதேமாரி, ஐயா 4 நாள் ஃபுல்லாக உளுந்தோடையாக சாப்பிட்டு வயிறுலாம் ஒரு மாதிரி இருக்குது, டீயை மட்டும் சொல்லுங்கன்னு. இல்லை சார் நீங்கள் கேட்டாலும் உளுந்தோட இல்லை, நாங்கள் டீ சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. உங்களை மாதிரி புரிஞ்சுக்கிறவங்க நல்லா யாரும் இல்லைங்க அப்படின்னு சொன்னோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, விருதுநகர்கார உளுந்தோட போடுவான், நாங்கள் வந்து ஜாங்கிரி போட்டு தான் ரேட்டை சொல்லுவோம் அப்படின்னு. சரிங்களா? அப்போ ஜாங்கிரி வந்து இதில் போடுவாங்கிறது எனக்கே அப்போதான் தெரியும். வீட்டில் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு நம்ம வாட்டுக்கு போய்கிட்டு இருப்போம். ஆனால் விஷயங்கள் இந்த மார்க்கெட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இன்னொன்று இந்த கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்மா அப்படின்லாம் இருக்கு. அதாவது கிருஷ்ணகிரியில் இந்த மேங்கோ பிராண்டர்ஸ் அசோசியேஷன் அவங்க ஃபுல்லாக எல்லாம் சேர்ந்து இந்த பல்ப் இண்டஸ்ட்ரி ரொம்ப வச்சுருக்காங்க.
அப்போ மாம்பழ கூழ் இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க, மாம்பழத்தை வாங்குவாங்க, தோலை நீக்கிடுவாங்க, கொட்டையை நீக்கிடுவாங்க, மீதம் இருக்கக்கூடியது அந்த பழக்கூழ். அப்போ மீதம் இருக்கக்கூடியது என்னது, தோலும் அந்த கொட்டையும். இந்த கொட்டையை வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த சீட்லிங் ரைஸ் பண்றதுக்காக, ஒட்டு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அதை முழுவதும் நீங்க சொல்லுவது போல பவுடர் பண்றதுக்கெல்லாம் கூட கம்பெனி பொதுவாக வந்து 10ல் 9 கம்பெனி, 10 கம்பெனி தான் சொல்லலாம். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிரிக்வெட் மாத்திடுவாங்க. அதை பிழிஞ்சு எடுத்து அதை ஃபுல்லா ஹை ஹீட்ல போடும்போது அது திரும்ப எரிபொருளை உபயோகிச்சுக்கலாம். தோடையும் இதுக்காக பிரிக்வெட்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் வந்தார், இல்ல சார் எனக்கு பை ப்ராடக்டே வந்து பல்ப்பு தான், எனக்கு வேணுங்கிறது வந்து மாம்பழ கொட்டை தான் சார். அதை என்னங்க பண்ணுவீங்க, இல்ல சார் மாம்பழ கொட்டைக்குள்ள பருப்பு இருக்கும் சார், அந்த பருப்பு என்ன பண்ணுவீங்க, அதுல இருந்து ஆயில் எடுப்போம் சார். இன்னைக்கு எல்லா ஃபேஷியல் கிரீம்ஸ் எல்லாமே, இப்போ ஃபேஷியல் கிரீம்னா பெண்களுக்கு மட்டும்லாம் கிடையாது, பெண்களோட இப்போ ஆண்களுக்கு ரொம்ப தேவைப்படுது போல இல்லையா. அதனால அது மாதிரி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு வந்து அது மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி அந்த கண்ணல் ஆயில் எல்லாமே பேஸே வந்து அதுதான் சார் அப்படின்னு வந்து சொன்னார். இது நம்மளுக்கு தெரியறது இல்லை. அப்போ இன்னொன்று, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நான் வந்து ஒரு சர்வேக்காக, அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் சர்வேக்காக கோயம்பேடுக்கு நானும் ஒரு கோயம்புத்தூர் நண்பரும் வந்து போயிருந்தப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசம்பர் மாதம், ஏன்னா இந்த இப்பவுமே நவம்பர், இப்பவுமே முருங்கைக்காய் என்ன ரேட்டுங்க, கிலோ 40 ரூபா. நான் நேற்று எங்கள் ஊரில் 72 ரூபாங்க திருச்சியில், சரிங்களா. இன்னும் அடுத்து போக போக அந்த பனிக்காலம்லாம் வந்ததும் மார்கழி மாதத்தில் என்ன ரேட் இருக்கும், 120 ரூபா 200 ரூபா வரைக்கும் கூட போயிடும். தரம் எப்படி இருக்கும், நல்லா இது மாதிரி பச்சை பச்சையாக இருக்கும், ஃபுல்லாக எல்லாம் காஞ்சி போய் அது பிசு விட்டு போய் காஞ்சி போயிட்டாங்க. ஆனால் ரேட்டு வந்து 120 ரூபாய்க்கு இருக்கும். அப்போ அது மாதிரி ஒரு சீசன்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து முருங்கைக்காய் ஒருத்தர் குடம்புல வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. இறங்கிட்டு இருக்கும் போது நான் வந்து அவர்கிட்ட வியாபாரிட்ட கோல்ட் ஸ்டோரேஜ் சம்பந்தமா பேசிட்டு இருந்தேன். இந்த அரசாங்க திட்டங்கள்லாம் இருக்கு, நீங்க போடுவதற்கான ஒரு ஐடியா எதுவும் வச்சிருக்கீங்களா, இதுல என்னென்ன மானியங்கள்லாம் இருக்குங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ உள்ள வந்து இறக்கிட்டு இருக்காங்க, கண்ணு உறுத்துது, இது நல்லா ஃப்ரெஷ்ஷா வருது. என்ன சார் இது எங்க இருந்து, எந்த ஒரு சரக்கு சார், நல்லா இருக்கு அப்படின்னு. இது ஆந்திரா வண்டி, ஆந்திரா சரக்குங்க. ஆந்திரா சரக்கா, ஆந்திராவுக்கு நம்மளுக்கு பெரிய ஒரு தட்பவெப்ப நிலையெல்லாம் பெரிய மாற்றம் இல்லையே, அங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா வருதா அப்படின்னு கேட்டுட்டு நம்பிக்கை இல்லாம வெளியே போகும்போது அந்த லாரி இருக்கும் பாத்தீங்களா, லாரியில சீட்ல அந்த டிரைவர் குத்த வச்சு உட்காந்து சப்பாத்தி சாப்பிட்டுட்டு இருந்தான். கண்டிப்பா இது ஆந்திராக்காரன் கிடையாது. அப்ப இது வண்டி எந்த வண்டின்னு பரவாயில்ல தூக்கிட்டு பார்த்தோம்னா RJ19 இருந்துச்சு. அப்படின்னா எந்த ஒரு வண்டி, ராஜஸ்தான். ராஜஸ்தான் நம்மளும் தான் போயிருக்கிறோம், ஆனா யாரும் முருங்கைக்காய் சாப்பிடுறது இல்லையே இல்லையா. நம்ம முருங்கைக்காய் வச்சு படமே எடுத்துட்டோம். ஆனா அங்க வந்து ராஜஸ்தான்ல நாங்க போனலாம், அவன் வந்து உருளைக்கிழங்கு, சப்பாத்தி, வெங்காயம், இதுதான் ஒரு முக்கியமான பொருளா இருக்கு, இதெல்லாம் இல்லையே அப்படின்னு வந்து சொல்லிட்டு என்னுடைய நண்பர் ஒருத்தர் ராஜஸ்தான்ல, அவருக்கு வந்து நியாமில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், அந்த ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஜெய்ப்பூர்ல இருக்கு, இங்க வந்து முருங்கைக்காய் விளையுதா, வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. நானே மதுரைக்காரன் வரும்பொழுது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு வந்துருவேன், காஞ்சி போனாலும் ஃப்ரிட்ஜிலே வச்சிருப்பேன், ஏதோ டேஸ்ட்டுக்கு உள்ள போட்டு நான் சாப்பிட்டேன். ஏன்னா முருங்கைக்காய் இருந்தாலும் சாம்பார் மாதிரி இருக்கு, ஆனா இங்க மருந்துக்கு கூட வாங்க முடியாதுங்க. சரி என்னன்னு தெரியல, ராஜஸ்தான் வண்டி, ஆனா அவருக்கு போய் சொன்னாரு ஆந்திரா வண்டினாரு, இதுல ஏதோ ஒன்று இருக்குன்னு மட்டும் நினைச்சிட்டு விட்டுட்டேன். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அவரே எனக்கு ஃபோன் பண்ணாரு, எப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் தேடி பார்த்தேன், இந்த பகுதியில ஃபுல்லா ஒரு 200-300 ஏக்கருக்கு பக்கத்துலேயே போட்டிருக்காங்க, ஆனா எதுவுமே இந்த காய் மார்க்கெட்டுக்கு வர மாட்டேங்குது. உள்ள போய் கேட்டாதான் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்க கிட்ட போய் இந்த முருங்கைக்காயா என்ன, அந்த மரத்தை பத்தி உனக்கு தெரியுமா, அவன் சொல்லிட்டு இருக்கான் நம்மளை பத்தி. நம்மளுக்கு முருங்கைக்காயை வச்சு நம்ம படம் எடுத்து அது இன்னும் இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஹிட்டா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அவன் வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கோந்து மரங்க, பிசின் மரம், இது வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 7 கிலோல இருந்து 10 கிலோ கோந்து வரும். 1 கிலோ கோந்து 80 ரூபால இருந்து 120 ரூபா, அதுக்கு தாங்க நாங்க வளர்த்துட்டு இருக்கோம். அது ஒரு காய் ஒண்ணு, அது எவ்வளவு கிரிக்கி 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறான். எங்க ஊர்ல மாடே விற்காது அப்படின்னா, அந்த கிரிக்கி என்ன 5 ரூபாவை அன்னைக்கு ரேட்டுக்கு நான் போய் சர்வே எடுக்கும்போது 80 ரூபா அன்னைக்கு மார்க்கெட் ரேட், 5 ரூபாய் 80 ரூபாய்க்கு விற்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம வாய்ப்புகளை தேடுறதுக்கு வந்து நம்ம வெளிநாடுகள்ல தான் இல்லை, ஒரு சந்தை அப்படிங்கிறத நினைச்சு போனாங்களே போதும். இது உங்க பகுதி தான், அதுவும் உங்க பொள்ளாச்சி பகுதிகளில் தான் ஒரு முறை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வெள்ளை பாவக்காய் போட்டிருந்தார். நான் தூரத்துல இருந்து பார்த்ததும் ஐயோ ஏதோ ஒரு நுண்ணூட்டச்சத்து, ஏன்னா எங்களுக்கு படிச்சு அதில் இப்போ எதை பார்த்தாலும் நோய் வாய்ப்பட்டதும் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை மாதிரி தான் தெரியுது. எதை பார்த்தாலும் வெளுத்து போனாலே நம்ம ஒருத்தர் சிவப்பா இருந்தாலே ரொம்ப அனிமிக்கா அப்படின்னு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கேன், நானும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாலும் நம்மளுக்கு நம்ப முடியல. அப்ப அது மாதிரி அங்க அவர்கிட்ட கேட்டதும் அவர் வந்து இந்த வெள்ளப்பாவக்காய் நீங்க பார்த்தே இல்லையா சார், வீட்டுல வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அரைச்சி கொடுத்தாரு. வீட்டுல போய் சாப்பிட்டதும் 2 நாளைக்கு அப்புறம் தான் வச்சேன், வீட்டுல வச்சாங்க. எடுத்து சாப்பிட்டதும் உடனே அவருக்கு ஃபோன் பண்ணேன், என்னங்க கசப்பே இல்லை, பாவக்காய்னா கொஞ்சம் கசக்கணும், இது கசப்பே இல்லையே அப்படின்னு. இல்லை சார் இன்னைக்கு தான் நீங்க வச்சிருக்கிறீங்க, அதனாலதான் எனக்கு யார் வாங்கிட்டு போனாங்கன்னாலும் உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க அப்படின்னாரு. என்னங்க உங்களுக்கு இது பிடிக்குமா, எனக்கு பிடிக்காது. உங்க ஊர்க்காரங்களுக்கு பிடிக்குமா, அவங்களுக்கும் பிடிக்காது.
பரவாயில்ல போட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு பிடிக்கணும், என் ஊருக்காரன் பிடிக்கணுங்கிறதுக்காக போட முடியாது சார். இந்த பதார்த்தம் இல்லாத வீடே கிடையாது திருச்சூர்ல. கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூர் மாவட்டத்துல தினமும் இது இருக்கும். என்னைக்குமே நான் 30 ரூபாய்க்கு கம்மியா குறைஞ்சி விட்டதே கிடையாது சார். இது போதாதான் எனக்கு அப்படிங்கிறது. அப்போ எங்க தப்பு இருக்குங்கிறது பாத்துக்கங்க. சரிங்க, இது நம்ம திருச்சியில ஒரு எக்ஸ்போர்ட்டர், அவர் சவுத் கொரியாவுக்கு வந்து மிளகாய் ஏற்றுமதி பண்றாரு, ரிஜெக்ட் ஆகுது. உடனே திரும்ப வந்து அவர் ஒவ்வொன்றா இங்கேருந்து ராமநாதபுரத்துல இருந்து இந்த முண்டு மிளகா, அதுக்கப்புறம் படாயி, அதுக்கப்புறம் பத்ராச்சலம், டெல்லிகாடு, ஒன்று சம்பா, இங்கே அங்கே எல்லா இடத்துலையும் என்னென்ன வெரைட்டி இருக்கோ ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் என்னென்ன வரப்பா ரெசிடென்ட் டாக்ஸிட்டி இல்லைன்னா HACCP என்ன லேப் சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சு அனுப்புறாரு. எல்லாமே எங்க சவுத் கொரியாவில். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இந்த இது வந்துச்சு, நம்ம ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர் சாருமே ஆக்சுவலாக ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர். சார்ட்டு வந்து ஒரு விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அவருக்கு ரொம்ப டைம் எடுத்து கொடுத்து ரொம்ப இது பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்கு. அதில் அவர் வந்து இது சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஏற்றுமதியாளர் கான்ஃபரன்ஸ் ஸ்ரீலங்காவில் நடக்கும். அதில் இவரும் போறாரு. துரதிருஷ்ட விஷயமா அந்த சவுத் கொரியாக்காரனும் வரான். உடனே நம்ம வந்து ஏன் மிளகால என்னையா தப்பு அப்படின்னு கேட்டது. இல்லை இப்போ பேச வேண்டாம், இந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சது சாயங்காலம் என் ரூம்ல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதும், சரி மிளகாயை அனுப்புனீங்க, இவ்வளோ சர்டிஃபிகேட்லாம் வச்சு அனுப்புனீங்க, நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன்னு தெரியுமா? மிளகாய் வாங்கி நான் என்ன செய்யறேன்னு தெரியுமா? மசாலா பொடி கம்பெனி வச்சிருப்பீங்க, நீங்களே நடத்திக்கிட்டீங்களா? எனக்கு மசாலா பொடி கம்பெனி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுல இருந்து கலரை மட்டும்தான் நான் எடுக்கிறேன். அந்த கலருக்கு வந்து தேவைப்படக்கூடிய அல்கலைடு சொன்னார்ல, அதுல இருக்கக்கூடியது குக்குமின் அப்படின்னு இதுல இருக்கிற மாதிரி, அதுல இதே மாதிரி இதுல ஒரு 2 கெமிக்கல் இருக்கு. கேப்சிசின் ஒன்று இருக்கு, ஒலியோரசின் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கேப்சிசின் அதிகமா இருந்தா காரத்தன்மை அதிகமா இருக்கும், ஒலியோரசின் அதிகமா இருந்துச்சுன்னா கலர் அதிகமா இருக்கும். அது உங்க இதுல கம்மியா இருக்கு. காரத்தன்மை வச்சு நீங்க வந்து அதை டிசைட் பண்ணலாம் காரத்தை. ஆனா நான் எனக்கு வேணுங்கிறது ஒலியோரசின் அப்படின்னு வந்து சொன்னார். இப்போ இது மாதிரி எனக்கு வந்து ஒரு மிஷின்ல தான் செய்யணுமா அப்படின்னு நாங்க அந்த சந்தை வேளாண் சந்தை நுண்ணறிவு மற்றும் மணி மேம்பாட்டு மையம் சொன்ன பார்த்தீங்களா, அதுல வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டர் வந்து கொண்டு வந்தார். சார் எனக்கு ஒரு ஆர்டர் வந்துருக்கு சார் கேரட்டுக்கு. அதுக்கு கேரட்டுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2 எண்டுடைய டயமீட்டருடைய ரேஷியோ நான் போட்டிருக்கிறேன். இதை மிஷின்ல தான் செய்ய முடியும். 2 டயமீட்டருடைய ரேஷியோ ஷுட் நாட் எக்ஸீட் 5% அப்படின்னு போடுறோம். அப்படின்னா எப்படி இருக்கணும்னா இந்த மேல இருக்கிற கேரட் மாதிரி இருக்கணும். நம்ம கேரட்னா கீழே இருக்கிற மாதிரி வைக்கணும். ஏன்னா அவனுடைய ரெக்குவயர்மெண்ட் அது. இதுல அவன் சிப்ஸ் போட்டானா மேல இருக்கிறதுல அவன் ஒரே சைஸ் சிப்ஸ் அவனுக்கு வேஸ்டேஜ் இல்லாம 90% கிடைக்கும். கீழே இருக்கிறத போட்டான்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 30-40% கூட கிடைக்காது. அப்போ நம்ம ஒவ்வொரு பொருளும் எதுக்காக இதுதான் கரெக்ட் இதுதான் தப்புலாம் கிடையாது. அதுக்காக தான் சொல்ல வரேன். நம்ம தரம்ங்கிறது நம்ம நிர்ணயம் பண்றதா. நான் சொன்ன கூட இந்த சின்ன வெங்காயம் அது புதுசா இருக்கு, இது தரம் கட்டது, இது ரொம்ப விலை குறைவா இருக்கிறதுனால அது கட்டதுலாம் கிடையாது. அது நாம அதுக்கேற்ற மார்க்கெட் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு. இது கிருஷ்ணகுமார்னு ஒரு திருச்சி கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விவசாயி. நீங்க நம்ப மாட்டீங்க, 1.25 ஏக்கர் வாழை யாராவது போட்டிருக்கிற விவசாயி இருக்கீங்களா? 1.25 ஏக்கர்ல எவ்வளவு அதிகமா லாபம் எடுக்கலாம் அப்படின்ட்டு. அவர் ஒரு சின்ன வயதுக்காரர், 32 வயது தான். அப்போ அவர் எழுதும் பொழுது 2014 வந்து சார் என்கிட்ட ரொம்ப அபரிதமான லாபம் வந்துச்சு சார், எனக்கு கொஞ்சம் கவரேஜ் கொடுங்க சார் அப்படின்னா. நான் பப்ளிசிட்டி ப்ரொபாகண்டா அப்படிங்கிறதுனால அவங்க கதை எழுதுவான். உங்களுக்கு எவ்வளோலாம் செலவாயிடுச்சுன்னா அங்கெல்லாம் வந்து வடியாது. இங்கே நம்ம ஈரோடு நம்ம பகுதிகளில் இருக்கிறது மாதிரி தண்ணியில் இங்கே வடிஞ்சிடும், அங்கே வந்து வடியாது. அதுக்காக கிடங்கு கட்டி வச்சிருப்பாங்க, அதுக்கே தனி செலவாகும். ஒரு விழாம இருக்கிறதுக்கு குச்சி ஊனி வைப்பாங்க. இதே வந்து ஒரு 1.25 ஏக்கருக்கு ஒரு 1,60,000 ரூபா உரம் எல்லாமே பூச்சி மந்தை எல்லாம் அடிக்கிறது எல்லாம் சேர்த்து 1,60,000 ரூபா. சரி, இது எங்கென்ன விட்டீங்க எவ்வளோ வருது அப்படிங்கிறதுக்கு கணக்கு எழுத கால்குலேட்டர் தப்பா இல்லை எனக்கு கணக்கு புரியலையா நினைத்ததுல 10 லட்சத்தை தாண்டுது. 1.25 ஏக்கர்ல வாழையில 10 லட்சத்தை தாண்டுது. என்னங்க 10 லட்சம்? இல்லை சார், கால்குலேட்டர்லாம் கரெக்ட், என்கிட்ட பணம் இருக்குல்ல சார், இது உண்மையிலுமே தான் சார். என்ன பண்ணீங்க அப்படின்னா அவர் தேர்ந்தெடுத்த ரகம் ஏலரசி ஏலக்கி அப்படின்பாங்க. நம்ம பகுதிகளில் அதை என்ன சொல்றாங்க, ஏலக்கி. அதாவது அது ஒரு கற்பூரவள்ளிக்கும் நம்மளுடைய ரசாயனிக்கும் ரகம், அது 2க்கும் பேரண்டேஜ் தான். அப்போ இந்த ரகம் நம்ம மார்க்கெட்ல போய் வித்த சார், எல்லாமே தாரில் விற்பாங்க. ஆனா அதை மட்டும் கிலோல எடுத்தாங்க, கிலோ 18 ரூபான்னு எடுத்தாங்க. அப்ப இது என்ன மார்க்கெட் போகுதுன்னு கேட்டேன். பெங்களூர் மார்க்கெட் போகுதுன்னாங்க. அப்ப பெங்களூர் போனேன், அங்க மார்க்கெட்டே இல்லை. அங்கே சஃபல் மார்க்கெட்டு தான் இருக்கு, வேற எதுவும் ஆளுக்கான தனி வண்டியில் அது மைசூர்ல இருக்குன்னாங்க. திரும்ப நான் மைசூருக்கு போய் பார்த்தேன், என் படத்தோட சிறுசா இருக்கு சார் அந்த இது. அது 35 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க சார், இந்த 18 ரூபாய்க்கு வாங்கிட்டு. அங்க இருக்கிற வியாபாரிகளை கொண்டு வந்து இங்க நான் கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமா 50 பழம் 50 தார் 100 தாரா வந்து பிரிச்சு வித்தேன். கடைசி என்னுடைய நல்ல நேரமா என்னன்னு தெரியல, நான் தீபாவளி அப்போ எனக்கு வந்து அதிகபட்சமா 65 ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு நான் வித்தேன் சார். டோட்டல் கணக்கு 12 லட்சம்னாரு. இல்லைங்க எனக்கு அதை எழுதுறதுக்கே கை கூசுதுங்கன்னா 10 லட்சம் போட்டேன். உடனே தேசியவாளை ஆராய்ச்சி நிலையத்தில் போய் அதை வந்து கொடுத்தாரு. அவங்க நம்பவே இல்லை. உடனே ஒரு இதை எடுத்துட்டு தோட்டத்துக்கு வந்தாங்க, பார்த்தாங்க. அவருக்கு அன்னைக்கு அந்த வருடத்துல சிறந்த விவசாயி அவார்டு கொடுத்தாங்க.
ஆனால் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு கேரளாவில் இருந்தெல்லாம் வேன் பிடிச்சி வந்து இந்த கோயிலுக்கு இது வந்து பார்த்துட்டு போவாங்கல்ல, அது மாதிரி வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா வந்து என்கிட்ட முதல்ல சந்தோஷப்பட்டாரு, சார் இவங்களுக்கு டீ காப்பி வாங்கி கொடுத்து என் பணமெல்லாம் போயிடும்போது சார் வந்து அதில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எல்லாருமே வண்டி வண்டியாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் இதே மாதிரி போச்சுன்னா எனக்கு மலையாளம் நான் கற்றுக்கிடுவேன் சார் அப்படின்னாரு. அது மாதிரி ஒரு விஷயம் இது. நான் முழுவதும் எனக்கு ஒரு சப்பை செயின்ங்கிறத கற்றுக் கொடுத்த ஒரு படம் தான் இது, ஞானப்படம் இல்லையா? இதுதான் ஞானப்படம். இது என்ன படங்க? படம். சரிங்களா? இது என்னுடைய ஒரு அனுபவம். ஒரு விவசாயி, அவர் வந்து துறையூரில் இருக்கிறாரு, துறையூர் திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் இருக்கிறாரு. சார் இது மாதிரி ஒரு உயர்ந்த தொழில்நுட்பத்தில் நல்லா விளையக்கூடிய என்ன பொருள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஷேட் நட்டு இதெல்லாம் ஒரு வாலி ஹவுஸ் போட்டு அதில் நீங்கள் வந்து வெள்ளரி இதெல்லாம் வந்து போடுங்க அப்படின்னு இருந்தோம். அவர் வெள்ளரி போடலாமா சார், வேறு ஏதாவது ஒன்று போடலாமான்னு அங்கங்கே 4 பேர்த்துல கேட்டுட்டு அவர் வந்து முலாம்பழம் போடுறாரு. முலாம்பழம் போட்டுட்டு அவருக்கு எவ்வளோ ஹார்வெஸ்ட் எவ்வளோ சார் இது வரும்னாரு. என்னால் அசஸ் பண்ண முடியலைங்க, பாலி ஹவுஸில் போடுறீங்க, அதிகமான உற்பத்தி நார்மலாக இருக்கிறத விட வரும், ஒரு 10 டன் வருங்கன்னா உண்மையிலுமே 20 டன் வந்துச்சு. 20 டன் வந்ததும் சார் இது எப்படி நான் சந்தைப்படுத்துறது, நல்ல அதிகமான விளைச்சல் சார், எங்கே சந்தைப்படுத்துறது? நம்ம இங்கேயே ஒரு பழமுதிர் நிலையங்கள்லாம் இருக்குங்க, அவங்களே ஒரு பழமுதிர் நிலையமே ஒரு சைனா அவுட்லெட்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு 15 அவுட்லெட் வச்சுருக்காங்க, அவங்க மூலமாக பண்ணுங்கன்னதும் அவர் உடனே போய் காமிக்கிறாரு. அவங்க வந்து சொல்கிறாங்க, வாரத்துக்கு 2 டன் கொடுங்க போதும், உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன், ஒரு 26 ரூபான்னு ரேட்டுக்கே கூட நான் எடுத்துக்கிறேன், ஆனால் வாரத்துக்கு 2 டன்னு, இவர் கையில் இருக்கிறது 20 டன்னு. அப்போ 10 வாரத்துக்கு வச்சு விற்க முடியுமா? முலாம்பழத்தை ஒரு வாரத்துக்கே தாங்காது. அப்போ நம்ம எப்படி விற்கிறதுன்னு திரும்ப சார் 26 ரூபா கொடுக்க மாட்டாங்க, எனக்கு 15 ரூபா கொடுங்க போதும் அப்படின்னு. 5 ரூபாய் கொடுத்தா நான் மற்ற முழுவதும் எடுக்க முடியாது, எனக்கு முழுவதும் லாஸ் தான். எனக்கு தேவைப்படுறதை கொடுத்தீங்கன்னா என் மார்க்கெட்டில் எவ்வளோ அடிக்குமோ அவ்வளோதான் நான் வந்து எடுத்துக்கிற முடியும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதுலேயே உங்களுக்கு பதில் இருக்கே, இந்த மார்க்கெட்டில் அழியாது. நான் முதல்ல திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்கள்லாம் நான் ஒரு 5-6 வருடம் வேலை பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் வந்து இந்த முலாம்பழம் அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுவாங்க, நல்ல வெளியே எல்லாருமே சாப்பிடுவாங்க. நீங்கள் நார்தன் இதுக்கு போங்க, கோயம்பேடு மார்க்கெட்டு போங்க அப்படின்னு வந்து சொன்னேன். அவர் கோயம்பேட்டில் நான் கொடுத்த ஒரு அட்ரஸை வச்சுட்டு அவர் போய் கேட்டதான், அவர் கேட்ட ஒரே வார்த்தை, தினமும் 20 டன் கொடுக்க முடியுமா? இவருக்கு என்னடா இது தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா, அங்கே போனோம்னா அவ்வளவு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசி பார்த்து 2 டன்னுக்கு மேலே எடுக்க முடியாதுங்கிறான். ஒரு 300 கிலோமீட்டர் கொஞ்சம் தாண்டி வந்தோம்னா தினமும் உனக்கு 20 டன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ 300க்கு 600 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா அப்படின்னு சொல்லி ஆந்திராவுக்கு போனாரு. அங்கே அதோட வேலை ரொம்ப குறைவு. உடனே திரும்பி வரல, திரும்ப இன்னும் கொஞ்சம் அப்படியே தாண்டி அப்படியே எங்கிட்ட ஒரு இதாக பீகாரம் அப்படியே தள்ளிட்டு நேராக டெல்லிக்கு போயிட்டார். அவரை எல்லா நான் போடக்கூடிய எல்லா விவசாய கூட்டத்துக்கு வருவார். ஒரு வருஷமா ஆளையே காணும். எங்கன்னு கேட்டால் எங்கேயோ போயிட்டார் சார், டெல்லிக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் நம்மளை தவிர அவர் ஒன்றும் பேச மாட்டார். அவர் என்னங்க நம்ம விவசாயி அங்கே போயிருக்காரு அப்படின்னு சொன்னதும் நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்னு வச்சோம், பையர் செல்லர் மீட் ஒன்று வச்சோம். அதாவது உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் 2 பேர்த்தையும் எங்கிட்ட 2 சைடு அப்படி பிரித்து வச்சு அவங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன உற்பத்தி பண்ணுறீங்க, 2 பேருக்கும் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்குற பொருளை அவர் ஏற்றுமதி பண்ணலாமா, இல்லை அவர் ஏற்றுமதி பொருளை நீங்கள் உற்பத்தி பண்ண முடியுமான்னு 2 பேருக்கும் சண்டை போட வச்சாச்சு. அப்போ அந்த இதில் வந்து நாங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்னு போட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு தானே யாராவது ஒருத்தர் எக்ஸ்போர்ட்டரை கூட்டணும்னு பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட்டுக்கு தானே சார். நாங்கள் ஒன்றும் இல்லை சார், இன்னும் நீங்கள் வந்து இது ஒரு சின்ன விஷயமா சொல்கிறேன், நான் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக, ஆனால் அதில் எவ்வளோ கருத்துக்கள் இருக்குங்கிறது போய் யோசித்து பார்த்துக்கேன். இதெல்லாம் விதைகள் தான். நான் உடனே யதார்த்தமாக போய் திருச்சி ஏர்போர்ட்டில் போய் கேட்டேன், சார் இங்கேருந்து காய்கறிலாம் ஏற்றுமதி ஆகுதா? என்ன சார் நீங்கள் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் 20 வருஷம் இருக்கிறேங்கிறீங்க, இங்கேருந்து ஒரு மாதத்துக்கு 400 டன் போகுது சார், ஒரு வருஷத்துக்கு 8000 டன்னுக்கு மேலே போயிட்டு இருக்கு சார், ஒரு நாளைக்கு 19 இன்டர்நேஷனல் ஃப்ளைட் இருக்குது சார், ஒரு வாரத்துக்கு 57 இன்டர்நேஷனல் ஃப்ளைட் இருக்குது சார், நீங்கள் போயிட்டு இதுங்கிறீங்க, இங்கிட்ட மலேசியா, சிங்கப்பூர், இங்கிட்ட இந்தோனேஷியா, ஸ்ரீலங்கா, இங்கிட்ட குவைத்துக்கு எல்லாம் இங்கேருந்து டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது சார், நம்ம சென்னை ஏர்போர்ட்டை விட்டுட்டீங்கன்னா இதான் சார் பெரிய ஏர்போர்ட்டு, என்ன நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்கன்னு அவர் சொன்னார். சார் நீங்கள் இவ்வளோ விஷயம் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் வாங்க, நான் என்னை கூப்பிட்டு எனக்கு பிரயோஜனம், நான் வந்து ஒரு கார்கோ மேனேஜர், அவர் ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் ஒர்க் பண்ணுற ஒரு கார்கோ மேனேஜர், நீங்கள் வந்து ஒரு இவர் கூப்பிடுங்க, ஒரு சிஹெச்ஏவை கூப்பிடுங்க அப்படின்னு. இந்த கஸ்டம் ஹவுஸ் ஏஜென்ட்ஸ், இந்த புரோக்கர்ஸ் ஏற்றி விடுறதுக்கான ஒரு சிஎன்எஃப் ஏஜென்ட் மாதிரி, கிளியரிங் ஃபார்வர்டிங் ஏஜென்ட் மாதிரி அவங்கள கூப்பிட்டாங்க. சார் நான் எங்களை கூப்பிடுங்க, ஏர்லைனர் 2 பேரை கூப்பிடுங்க சார் அப்படின்னா, அங்கே ஏர்லைனர்னா யாருங்க, இந்தியன் ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியாவா அப்படின்னா, எந்த காலத்தில் சார் இருக்கீங்க, சின்ன வயசுல நீங்கள் ஏரோப்ளைனில் படம் பார்த்ததை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் அங்கே போய் உள்ளே பாருங்க அப்படின்னா உள்ளே போட்டு வச்சிருக்கான், டைகர் ஏர்வேஸ் போட்டு வச்சிருக்கான், மெலிண்டோன்னு ஒன்று வச்சிருக்கான், மலேசியாவும் இந்தோனேஷியாவும் சேர்ந்த கம்பெனி, அது ஒரு மெலிண்டோன்னு ஒன்று வச்சிருக்கிறான், ஏர் ஏஷியா வச்சிருக்கிறான், இது ஃபுல்லாக அந்த கம்பெனிக்காரெல்லாம் சொன்னால் நான் வரேன் சார் எல்லாருமே வந்தாங்க. அன்னைக்கு கடைசி மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்தது 20 பேர், மேலே உட்காந்துருக்கிறது 20 பேர் உட்காந்துருக்கோம். அது மாதிரியான இது வந்துச்சு. அவர்கிட்ட சொன்னாங்க, சார் நீங்கள் ஒன்றும் பிளான் குவாரண்டைன் கஸ்டம்ஸ்லாம் கொடுங்க சார், நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டோம், இத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு பொருள் ஏற்றுமதி ஆகுதுன்னா அதில் இத்தனை ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க,
அந்த மீட்டிங்ல இவர் வந்திருந்தார். நான் சொல்லக்கூடியவர் பாலமுருகன் சொல்லக்கூடியவர் அவர் வந்திருந்தவர். என்னங்க உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, டெல்லிக்குலாம் ஏற்றிட்டு இருக்கிறீங்க, இது மாதிரி முனாமரம்னு கேள்விப்பட்டேன். அதான் சார், டெல்லிக்கு போனாலே இந்த ரேட்டு, இன்னும் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு போனால் இன்னும் அதிகமான ரேட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். இங்கிருந்து டெல்லிக்கு நீங்கள் வந்து முனாமரம் எடுத்துறீங்களா, எவ்வளோ செலவாகுது அப்படின்னு. துறையூரில் வண்டி எடுத்து ஆசாத்பூர் மண்டி, ஐசியாலேயே பெரிய மார்க்கெட் ஆசாத்பூர் மண்டி டெல்லியில் இருக்கு, அங்கே கொண்டு போகிறதுக்கு எனக்கு வண்டி செலவு மட்டுமே எனக்கு 1 லட்ச ரூபா ஆயிடுச்சு சார். இன்னைக்கு ரேட்டு இல்லை, இன்னைக்கு இருக்கிற டீசல் ரேட்டுக்கு அது இன்னும் அதிகமாக இருக்கும். 1 லட்ச ரூபா நான் சொல்றது ஒரு 5 வருடங்களுக்கு முந்தைய கதை. 1 லட்ச ரூபா சார். 1 லட்ச ரூபாய் பேட்டா கிட்ட எல்லாம் சேர்ந்தா சார், நான் வந்து தோல்வி மறந்துட்டேன் சார், அது 7500 ரூபாய் சேர்த்துக்கோங்க சார். சரிங்க, அங்கே கொண்டு போகிறது எப்படி, மொத்தமாக பணப்படத்தை அப்படியே மொத்தமாக வச்சு ஏற்றி கொண்டு போயிருங்களா? மொத்தமாக கொண்டு போனால் அங்கே பஞ்சாமிரதம் தான் சார் கொடுக்க முடியும். 10 கிலோ அட்டைப்பட்டி காசாகுமேங்க சார், 45 ரூபா சார். சிவாஜியில் இந்த சைஸில் 5 ப்ளை போர்டு இது மாதிரி 10 கிலோ, ஏன்னா போகிறதுக்கு 5 நாள் ஆகும். இதெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு எவ்வளோன்னு கேட்டோம்னா 45 ரூபா. இதெல்லாம் நான் எதுக்கு கேட்குறேன்னா தெரியாத மாதிரி நான் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். 1 கிலோ 20 ரூபானா 10 கிலோ பெட்டி 45 ரூபானா 1 கிலோவில் 4000 ரூபாய் ஆயிடுது. டிரான்ஸ்போர்ட்டு, நீங்கள் டாரஸ் வண்டியில் போறீங்களா 18 டன்னா, நான் என்ன நெல் உளுந்தா சார் எடுத்துகிட்டு போகிறேன், பழம் சார் 13 டன்னுக்கு மேலே ஏற்ற முடியாது சார் அப்படின்னு ஒவ்வொரு கணக்காக வாங்கிட்டு இருக்கிறேன் அவர்கிட்ட. அப்போ இதெல்லாம் ரேட்டு போட்டால் இதே ஒரு 50 ரூபா 60 ரூபாய்க்கு அசலே ஆகுது. இவர் என்ன ரேட்டுக்கு விற்பார் அப்படின்னா, என்ன ரேட்டுங்க சார், குறைஞ்ச வேலை 60 ரூபாய்க்கு நான் குறையில விற்றது இல்லை சார், அதிகபட்சம் 120 ரூபா வரைக்கும் விற்றுருக்கேன் சார். சார் அப்போ ஒரு படமே 120 ரூபா, அதான் ஞானப்பழம்னு அது 120 ரூபா சார். நம்ம ஊரில் ஏதாவது ஒரு வீட்டில் சடங்கு, ஒரு வெத்தலை பாக்கு தேங்காய் பழம் இல்லாமல் பண்ணிட முடியுமா சார்? ஒரு தேங்காய் 100 ரூபானே வச்சுக்கோங்க, ஒரு பழம் 50 ரூபானே வச்சுக்கோங்க, ஒரு 2 பழமாவது வாங்காமல் நீங்கள் வந்து வச்சிருவீங்களா சார் ஏதாவது ஒரு பாக்கு வெத்தலை மாற்றுறதுக்கு? அது மாதிரி அவங்களுடைய ஏதோ ஒரு இதில் அது இணைஞ்சிருக்கு சார். சரி, அங்கே விற்கிறீங்களா, அவங்க ஏதாவது கமிஷன் எடுக்கிறானா? பேசுறது ஒன்றும் புரியல. எப்பா நீ ஆளை விட்டா போதும், நான் ஓடிடுறேன்னு சொல்கிறேன். 1 லட்சத்துக்கு விற்றா 80,000 தான் சார் கொடுக்குறேன், 20% போயிடுது சார். ஏதோ ஒன்று ரேட்டு சொல்கிறான், கமிஷனுங்கிறான், வைக்கிற கூலி ஏற்றுற கூலி என்னமோ சொல்கிறான். நம்ம ஊரில் மாதிரி தான் சார், ஆனால் அதுவும் 20% பிடிச்சிடறான் சார். அதுக்கும் மீறி உங்களுக்கு வந்து லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டது அப்படின்னு சிரிச்சுட்டு இருந்தார். அதில் ஒரு 3-4 ரூபா நிற்கிது சார். ஒரு லோடுக்கே 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா நிற்கிது அப்படின்னு சார். உங்களுக்கு தமிழை தவிர ஒன்றுமே தெரியாது என்ன. இப்போ பஞ்சாபி கூட நல்லா பேசுவேன் சார். 1.5 வருஷம் நம்ம சந்தை உட்காந்த இடத்துல நம்மளை தேடி வந்து யாராவது வாங்கிட்டு போவான்னு இருந்தோம்னா வழியாது, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பில்லை காசெல்லாம். சரிங்களா? அப்போ இன்னொன்று சிம்பிளா தான் யோசிக்கிறதா இருக்காங்க. உடனே டெல்லி, ஐயோ நான் டெல்லிக்கு அடுத்த டிக்கெட் என்னெல்லாம் யோசிக்க வேணாம். இங்க ஒருத்தர் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அது வீட்டில் வெங்காயம் வச்சு கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். நான் வந்து சமையல் பண்ணலனாலும் வீட்டில் வெங்காயம் வச்சு நான் தான் வெங்காயம் வச்சு கொடுப்பேன். ஏதோ ஒன்று அது மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அந்த கஷ்டங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அப்போ என்ன, உங்களுக்கு நான் ஒருத்தன் தான் தெரியும், எனக்கு எல்லாரும் தான் தெரியும். எத்தனை பேர் வந்து ஆமா சார் நான் வழியாக சொல்ல முடியுங்கிறது தெரியுது. அப்போ அது மாதிரி இருக்கும் பொழுது அவர் வெங்காயம் வச்சு கொடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு இது தோணிடும். இது எனக்கு மட்டுமா பிரச்சனை, உலகம் ஃபுல்லாக இந்த பிரச்சனை இருக்குன்னு. நம்மளுக்கு வீட்லேயே வெங்காயம் வைக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னா ஹோட்டல்ல எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ், நான் இந்த இதில் சில பேர்கள்லாம் வந்து சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து சொல்லியிருக்கேன். ஒரு சீனா ஹோட்டல் தமிழ்நாடு முழுவதும் நம்மளுடைய ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டல்ஸ், ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி. அவன் ஒரே ஒருத்தன் ஒரு 122 கிளைகள் வச்சிருக்கான். அவன்கிட்ட போய் சார் உங்களுக்கு ஒரு நாளைக்கு சின்ன வெங்காயம் எவ்வளோ தேவை? 300 கிலோ தேவை. 300 கிலோவா? 300 கிலோ யார் சார் விற்கிறாங்க? வேற வழி இல்லை சார், அதுக்கு ஒரு மெஷின் இருக்கா, முடிச்சு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கான மெஷினை தேடி நம்ம தஞ்சாவூர்ல IIFPTன்னு ஒரு நிறுவனம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்திய உணவு பதன தொழில்நுட்ப கழகம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படின்ட்டு ஒரு அதனுடைய மகத்துவம் நம்மளுக்கு என்னைக்குமே அதான் சொல்றேன், நம்மளுடைய மகத்துவம் நமக்கு தெரியவே தெரியாது. இந்தியாவிலேயே 2 நிறுவனங்கள் தான் இருக்கு. டைரக்டா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் கீழே இருக்கக்கூடிய உணவு பதப்படுத்தும் அமைச்சகத்துக்கு கீழே இயங்கக்கூடியது 2 தான். 2யுமே நான் விசிட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று நம்மளுடைய தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கக்கூடியது, இன்னொன்று குண்ட்லி அப்படின்னு சொல்லி ஹரியானாவில் இருக்கக்கூடியது. டெல்லியிலேருந்து பார்க்கலாம், டெல்லியிலேருந்து ஹரியானா பார்டரில் தான் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் இந்த டவுன் பஸ்ஸை பிடிச்சி போனாலே போயிடலாம். அங்கே கேசோப்பர் மார்க்கெட் இருக்கு, அங்கேருந்து நாங்கள் ஒரு வாரம் நான் போய் அந்த மார்க்கெட்டெல்லாம் சர்வே பண்ணுறதுக்காக போயிருக்கேன். இன்ஸ்டியூட் என்னங்க சார்? தஞ்சாவூரில் IIFPT, இந்திய உணவு பதன தொழில்நுட்ப கழகம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி. IIFPT.ac.in போட்டிங்கனாலே உங்களுக்கு அதனுடைய இது தெரியும். இது ஒன்றும் இல்லை, இன்னைக்கலாம் எனக்கு சார் மைசூரில் இருக்க CFTRI அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜி ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது வந்து அமைச்சகத்தின் கீழ் நேரடியாக இருக்கக்கூடியது இந்த நிறுவனம் தான். அங்கே வந்து இந்த வெங்காயத்திலிருந்து தோலை உரிக்கக்கூடிய மிஷின் இருக்குது சார் அப்படின்னு வந்தார். திடீர்னு அடுத்து சொன்னார் சார், உசிலம்பட்டியில் அந்த பேசிஸ்லேயே அதில் 50% ரேட்டில் இன்னொருத்தன் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கான் சார் இந்த மிஷினை அப்படின்னு சொல்லி வாங்கி அவர் வந்து இன்னைக்கு பெரம்பலூர்லேருந்து ஒருத்தர் நம்ம சென்னை வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயம் தான். இன்னொருத்தர் இலைக்காக மட்டும் வாழையை உற்பத்தி பண்ணி
அதை சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல ஹோட்டல்ஸோடைய பிளேட் சைஸ் இவர் வச்சிருக்கிறார். அந்த சைஸுக்கு வெட்டி அதை மட்டும் வெட்டி அனுப்பிடுறாரு. சின்ன சின்ன வேல்யூ அடிஷன், வேற ஒண்ணுமே புதுசெல்லாம் அவர் அதுக்காக வேற இதெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கல. அதுல எல்லாம் இவங்களெல்லாம் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு தூரம் வந்து முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்புகள். இது வந்து இது முழுவதும், ஏன்னா அந்த டைம் முடிய போது எனக்கு கொடுக்கப்பட்ட டைமை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முடிஞ்சுச்சுன்னா இல்லை எல்லாருமே இன்னைக்கு இங்கே தங்குறதா இருந்துச்சுன்னா நான் வந்து யோசிக்க மாட்டேன், கதை சந்தை சொல்லிவிடுவேன். சரிங்களா? எல்லாருமே வெளியே போறதாவும் இருக்கிறீங்க. அதனால இது ஒரு நான் சொல்லிட்டேன், சந்தையில தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். இந்த சந்தையில என்ன சார் பண்றாங்க? ஒன்றும் இல்லை, ஒருத்தர் நம்மகிட்ட கடையில வாங்குறாரு, உடச்சி பருப்பா கொடுக்குறாரு, அதே போதும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அதில் வந்து எண்ணெய் பிழிகிறாரு, இன்னொருத்தர் கடலைப்பருப்பு வைக்கிறாரு, அதை இன்னொருத்தர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. இதுல இருக்கக்கூடிய இல்லை டிரான்ஸ்போர்ட், அதுல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ், எல்லாத்துலயுமே பணம் தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு வந்து இந்த பப்ளிசிட்டி ப்ரோபகண்டா அப்படின்ற பதவியில் ரொம்ப நாள் இருந்து சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக டெல்லியில இந்த நவம்பர் மாதத்துல நவம்பர் 14 இருந்து நவம்பர் 27 வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு இந்தியா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர் அப்படின்னு IITF ஒன்று நடக்கும். இந்தியா ட்ரேட் ப்ரொமோஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதை நடத்தக்கூடியது. இந்தியாவை முழுவதும் சுத்தி பார்க்கணும்னா இந்த ஞானபுரம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முருகன் வாங்கினாரா விநாயகர் வாங்கினாரா? முருகன் வந்து மயில் எடுத்து அவரோட கிளம்பிட்டார் ஊரை சுத்திட்டு வரேன்ட்டு. இவர் நான் ஏன் உலகத்தை சுத்தணும், அம்மையை கூட சுத்தினாலே போதும்னால அது மாதிரி இந்தியா முழுவதும் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பிரகதி மைதானம் இப்போ இந்த கொரோனா பீரியட்ல பல இதுல வந்து அதை இது பண்ணி வச்சிருக்கிறாங்க, சில கட்டுப்பாடுகளோட வச்சிருக்கிறாங்க. அது இல்லைன்னா அது நன்றாக செயல்படும் பொழுது இதை சர்ச் பண்ணீங்கன்னாலே அந்த ITP பிரகதி மைதானில் நடக்கக்கூடியது தெரிஞ்சிடும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் போயிருக்கேன். இன்னைக்கும் முழுவதும் அந்த 28 ஏக்கரை சுற்றி பார்த்தது இல்லை. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு இதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு நாள் வேணும். நம்ம இந்தியாவெல்லாம் யாரும் வெல்ல முடியாது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் நம்மளுடைய மதிப்பு தெரியும். அங்கே நான் போயிட்டு இந்த நவம்பர் மாதத்தில் போயிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெய்தா அப்படின்னு வந்து கேட்பேன். வீட்டில் நீங்கள் என்ன எங்கள் வீட்டை விட்டுட்டு போயிட்டீங்க, இங்கே அடிக்கிற மழையில வீடு உள்ள ஃபுல்லாக பொழுது, அங்கே பொழுது இங்கே பொழுதுன்னு பிரச்சனையெல்லாம் சொல்லுவாங்க. பிரச்சனை தீர்ந்ததுதான் எனக்கு அங்கே ட்ரைனிங் முடிஞ்சிடும், இங்கே வீட்டுக்கு வந்துடுவேன். அதனால கூல் பண்ணுறதுக்காக எப்பயுமே அங்கேருந்து வரும்போது இது சீசன், நல்ல ஆப்பிள் வாங்கி கொண்டு வந்துடுவேன். நல்ல ஒரு அருமையான சூட்கேஸ் சைஸில் நல்லா பேக் பண்ணி கொடுப்பாங்க. எப்பயுமே ஒரு 2 பேக் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா மார்க்கெட்டிங்கில் இருக்கிறேன்ல, அது இங்கே கோவத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியும். நம்ம உடனே ஒரு 2 பேக் வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு பேக் வீட்டுக்கு, இன்னொரு பேக்கு யார்கிட்ட கொடுத்தா வீட்டுக்காரம்மா கோவப்படாமல் இருப்பாங்க. என்னோட மாமியார், அவங்க மாமியாருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இல்லை. அதனால அவங்க அம்மா அப்பாவுக்கு என்னப்பா இது உனக்கு உங்க அம்மா அப்பாவுக்கு அனுப்பி வச்சோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுலேயே பிறகு இதாக போயிடும். இதே மாதிரியே ரொம்ப நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதை வாங்கும் பொழுது ரொம்ப சீப்பா வாங்குறோம் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த பெட்டியை வந்து நான் 200 ரூபாய்க்கு வாங்குவேன். 5 கிலோ இருக்கக்கூடிய பெட்டி 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். நான் கொஞ்சம் அந்த விஷயங்கள் எல்லாம் உள்ள இருக்கும் பொழுது நம்ம தினமும் வந்து பேப்பரா தானே பார்த்து படிச்சு எழுதியோ ஒன்று சொல்லிட்டு இருக்கோம். இது உள்ள கொஞ்சம் அந்த சப்ளை செயின், இதுல வேல்யூ செயின் என்ன இருக்கு, இதனுடைய விவசாயிக்கு நம்ம எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வெண்டிக்காய் வந்து வெளியே 20 ரூபா நிக்க விற்குது. நுகர்வோர் கொடுக்கக்கூடிய 20 ரூபாயில விவசாயிக்கு எவ்வளவு போய் சென்றடையுது? ஃபார்மர் ஷேர் ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய 10 ரூபாயில விவசாயிக்கு எவ்வளவு போகுது? 20 ரூபா வெண்டிக்காய் விற்றுச்சுன்னா அதுல விவசாயிக்கு எவ்வளவு போகுதுன்னு நினைக்கிறீங்க? 20%. அவ்வளவுதான். 4 ரூபாய்க்கு மேல போகாது, 4 ரூபாய்க்கு மேல போகாது. ஆனா நம்ம என்ன தெரியும், மிச்சம் இருக்கிற 16 ரூபாவை வந்து எல்லாருமே கொள்ளையடிச்சிடறாங்க சார்ன்றோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம வெண்டிக்காய் உடஞ்சது, பிஞ்சது, நூத்துனது எல்லாம் சேர்த்து தான் கொடுப்போம். அதை கடையில தூக்கி போடுறவன் வந்து மெதுவா ஐயோ வெண்டிக்காய் உடஞ்சிட போதுன்னா தூக்கி வைப்பான். அங்க இருந்து வண்டியில இருந்து மேல தூக்கி போடுவான். அதை நம்ம 2 வண்டி தூக்கிட்டு போய் என் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மளிகை கடைக்காரர் வெண்டிக்காய் வாங்கும்போது வெண்டிக்காய் கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து வாங்குற ஒரு மளிகை கடையில, எங்க வீட்டு பக்கத்துல பஸ் ஸ்டாப் கிடையாது, கொஞ்சம் தள்ளி தான். அங்க போட்டா அங்கிருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு அவர் யாருன்னா காசு கொடுக்கணும், இவரு இல்லைன்னா இவன் தான் தூக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவாரு, வண்டி கரெக்டா அந்த ஃபுட் ஸ்டெப்லயே மூட்டையை வச்சிருப்பாரு. கரெக்டா அவர் கடை வந்து ஒரு ஏற்றி விட்டுருவாரு. காய்கறி உருண்டு அப்படியே பல்ட்டி அடிச்சு அது போய் ஸ்டண்ட் பண்ணி அதை வாட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இவர் உடனே என்ன பண்ணுவாரு, அப்புறம் போய் கடைக்கு பக்கத்துல தானே இருக்குன்னு இழுத்து போட்டுருவாரு. இப்போ வெண்டிக்காய் என்ன ஆகும், இதெல்லாம் உடஞ்சி இடைஞ்சிருக்கும். அதெல்லாம் மீறி அதை உடஞ்சதெல்லாம் தூக்கி போட்டு மிச்சத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. கொஞ்சம் 10 கிலோ வாங்கினதுல 1.5 கிலோ போயிடும். மிச்சம் 8 கிலோ வாங்கினா நம்ம வெண்டிக்காய் உடனே எப்படி பார்ப்போம், அப்படியே மொத்தமா ஐயோ விவசாயிட்ட இருந்து வந்தது அப்படியே எடுத்து வச்சிருவோமா, உடச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் ரொம்ப இதாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். சில பேர்லாம் வந்து இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, உடப்பாங்க. அது ஒரு 10 காயை உடைச்சிருவாங்க. நேற்று தானே வெண்டைக்காய் வச்சோம், இது வேணாம், வேற ஏதாவது கத்திரிக்காய் இருக்கான்னு போயிடுவாங்க. இந்த உடச்ச வெண்டிக்காய் நம்ம திரும்ப வாங்குவோமா? இதுதான். அப்போ பிரச்சனைகள்லாம் நம்ம வெளியெல்லாம் இல்லை, நம்ம தான் அதில் வந்து அதனுடைய விலையை வந்து கூட்டுறது வேற யாரும் கிடையாது, நம்ம தான். அப்போ இது மாதிரி இருக்கிறப்போ அந்த பேக்கேஜ் வந்து நான் ஆப்பிள் அந்த 5 கிலோ பேக்கேஜுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது, இவர் லாபத்தோட எனக்கு 200 ரூபா கொடுக்குறாரு, பேக்கேஜுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படின்னு எல்லாம் பார்த்தா அதே ஒரு 40 ரூபா 30 ரூபா வரும். அந்த காலத்தில் நான் சொல்றது ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி
அப்ப ஆப்பிளோட காஸ்ட் விவசாயி நம்மளுக்கு வெளியே வந்து 120 ரூபா 150 ரூபாய்க்கு சீசன்ல கூட கொடுக்குறாங்க. அதை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விவசாயிக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதனால எனக்கு ஒரு 2 எக்ஸிபிஷன் தொடர்ந்து நான் ஒரு டெல்லியில எக்ஸிபிஷன் 27 முடிச்சுட்டு இன்னொரு ஒரு எக்ஸிபிஷன். இதெல்லாம் சில முக்கியமான விஷயங்கள் அதை நான் சொல்றேன். ஒரு ஆல்டர்னேட்டிவா CIIன்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரின்னு, அவங்க ஒரு வருடம் சண்டிகர்ல வந்து ஒரு எக்ஸிபிஷன் போடுவாங்க. முதல் வார வெள்ளி சனி ஞாயிறு, அது எதுவாக இருந்தாலும் சரி, டிசம்பர் மாத முதல் வெள்ளி சனி ஞாயிறு ஒரு வருடம் இங்கே சண்டிகர்ல நடக்கும். அடுத்த வருடம் நெதர்லாண்ட்ஸ்ல நடக்கும். அவ்வளவு ஒரு முக்கியமானது. நீங்க இதுக்காக நெதர்லாண்ட்ஸ் போக வேண்டியது, இங்க இருந்து நம்ம வந்து பாத்துக்கலாம். சரிங்களா? அப்ப எனக்கு அந்த ஒரு 2 எக்ஸிபிஷன் தொடர்ந்து நடத்தக்கூடியது. நீங்க வந்துட்டு போறதுக்கே டைம் ஆயிடியா? ஏன்னா எனக்கு ட்ரெயின்ல போறதுக்கு தான் எலிஜிபிலிட்டி, ஃபிளைட்ல என்னால போக முடியாது. அப்ப அங்கே தங்கிடுவோன்னு இருக்கேன். அது நடுவில் ஒரு 6 நாள் 7 நாள் இருக்கு. என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு தான் ரொம்ப நாள் ஆர்வம் இருக்கே, எங்க வந்து ஆப்பிள் விளையுது போய் பார்த்தோம்னா சிம்லா போயாச்சு. அங்க போய் விவசாயிட்ட கேட்டோம்னா, சார் எங்களுக்கு ரேட்டை பார்த்துக்கோங்க, 13 ரூபால இருந்து 17 ரூபா தான் சார் நடத்துனாங்க. 13 ரூபால இருந்து 17. சார் இதை பறிக்கலாமா? எல்லாமே கான்ட்ராக்ட்ல விட்டாச்சு சார், உள்ள போய் எவ்வளவு நாள் சாப்பிடுங்க, ஒன்னும் கூட வெளியே கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னாங்க. 1-2 பழத்துக்கு மேல அதெல்லாம் ஒன்றை சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம் தான், நல்லா சாப்பிட முடியாது. அப்போ 13 ரூபா இருக்கக்கூடியது எதுக்கு மார்க்கெட்? இங்க மார்க்கெட் கிடையாது சார், ஆசாத்பூர் மண்டி தான். அது 300-400 கிலோமீட்டர் இருக்குமே சார், அதான் சார் மார்க்கெட்டு, அங்கதான் போயிருக்கணும். சரிங்க, நீங்க எல்லா விவசாயிகள் எல்லாம் பார்த்துட்டு ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆசாத்பூர் மண்டி வாங்குறோம். இங்க எப்படி ஏத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா எல்லாம் மொத்தமாக தான் வந்து லாரியில தூக்கி போடுறாங்க. ஆனா நான் அங்க டெல்லியில வந்து பாக்குறேன், எல்லாமே பேக்கெட் பண்ணி தான் இருக்கு. ஐயோ, இதை பார்த்தது இது வேற வண்டியா? இல்ல சார், அதே சரக்கு தான், நேரம் இங்கெல்லாம் வராது. இதை நடுவுல நீங்க ராஜ்காட் இந்த மாதிரி பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இதை கை பார்த்து பேக் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு சார், நீங்க அவங்கள போய் பாருங்க அப்படின்னதும் அது மாதிரி போனோம். ஒருத்தர் ரோட்டோரமா இருக்கக்கூடிய ஒரு வயலை வந்து லீஸுக்கு எடுக்கிறார். இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல ஒரு ஏக்கரை ஒரு மாசத்துக்கு எவ்வளவுக்கு வந்து லீஸுக்கு எடுக்கலாம்? நான் சொல்றது ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடியே அவர் வந்து 50,000 ரூபாய்க்கு எடுக்கிறார் ஒரு ஏக்கரை ஒரு மாசத்துக்கு. அப்ப 4 மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் ரூபாய்க்கு அதை எடுத்தா தண்ணீர் வசதியோட இருக்கணும். இதுக்கு முன்னால என்ன போட்டாங்க? கடுகு செடி போட்டாங்க. இவர் என்ன செய்வார்? ஒரு ஏக்கர் வச்சதும் ஃபுல்லா புல்லோசரை வச்சு நிறைவே எடுத்துட்டு டென்ட் கொட்டையா போட்டு ஊர் மக்கள், கிராமத்து மக்கள் ஒரு 20-30 பேரை கூட்டிட்டு வந்து பெரிய பெரிய டேங்க்ல தண்ணியை வச்சுக்கிடுவார், தண்ணியை நிரப்பி வச்சுடுவார். இங்க சிம்லால இருந்து வரக்கூடிய ஆப்பிள இந்த தண்ணியில கொட்டி கழுவி சைஸ் வாரியா, கலர் வாரியா, உங்களுக்கு பிஞ்சது உடஞ்சது இது மாதிரி குத்தல் இதெல்லாம் இல்லாம கை பிரிச்சு 2-3 கிரேடா கொடுப்பாரு. நீங்க 10 டன் கொடுத்துட்டீங்கன்னா 6 டன்னு ஃபர்ஸ்ட் கிரேட், நீங்க அட்டைப்பட்டி கொடுத்தீங்கன்னா அடிக்க கொடுத்துருவாரு. செகண்ட் கிரேட் வந்து ஒரு 2 டன்னு சார். உடஞ்சது, தூசி தும்ப இதெல்லாம் வந்து பூச்சி தாக்குனது அது ஒரு 1/2 டன்னு போயிடுச்சு சார். எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருவாரு. அவர் விளைவிக்கிறது இல்லை, விற்கிறது இல்லை. உங்களுடைய பழத்தை தரம் பிரிச்சு கழுவி கை பார்த்து பேக் பண்ணி கொடுப்பாரு. இதுக்கு கிலோவுக்கு 2 ரூபா வாங்குறாரு. ஒரு அட்டைப்பட்டி வந்து 20 கிலோ 40 ரூபா அதில் போகுது. அதில் யார் ஓனர் அப்படின்னு வந்து கேட்டோம். ஏன்னா ரொம்ப தன்னடக்கத்தோட நான் சார் இல்லை, அதனால நான் பகிர்ந்துக்கணும். இங்கே அவரை நான் அங்கே பார்த்தது எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. நம்ம சார் நம்மளுடைய எம்டி வந்து போலோ எம்டி இருந்தாங்கல்ல, சார் வந்து யாருக்கு கேட்டதும் நான் இங்கே வேலை பார்க்குறேங்க அப்படின்னாரு. எம்டின்னு சொல்லலை எனக்கு. அதை வந்து அது மாதிரி தான் அவரும் வந்து யார் எம்டி யார் வேலை இவர் தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அவர் இருக்கும் பொழுதே 2 செக் கழிந்து போட்டாரு, 2 போர்டு தான் கீழ்ச்சினார். வேற ஒன்றும் இதே தெரியாது. அவர் கூட இருக்கிறவன்ட்ட, ஏன்னா அவருக்கு ஹிந்தியை தவிர அவர் ஒன்றும் தெரியாது. அதனால நான் அவர்கிட்ட வந்து கேட்டேன், என்னங்க இவர் எல்லாம் என்ன படிச்சிருக்காரு? ஒன்றுமே படிக்கலைங்க, அவர் 4ஆம் ஜாதனே தெரியாது. அவர் தாங்க இது ஊர்ல இந்த நேரத்தோட கொண்டு வந்து இது மாதிரி கைப்பொழி பார்த்து கொடுத்து இது பண்ணிடுவாரு. சரிங்க, இதுல எல்லாத்துக்கும் சம்பளம்லாம் கொடுத்தது இவருக்கு எவ்வளவு அந்த பிசினஸ்ல நிற்கும் அப்படின்னா அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க. சார் இந்த ஒரு 4 மாசத்துல ஒரு 35-40 லட்சம் எடுத்துறேன் சார் அப்படின்னாங்க. அன்னைக்கு தான் தெரிஞ்சது படிச்சது வேஸ்ட்னு சொல்ல முடியாது. இருந்தா அந்த அறிவையாத எடுத்துட்டு உங்ககிட்டயாவது சொல்றேனே. ஆனால் படிப்புக்கும் நம்மளுடைய வியாபாரத்திற்கும் பெரிய இது இல்லை. நம்மளுக்கு சிந்தனைகள் சில மாற்றங்கள் இருந்துச்சுனாலே போதும். ஏன்னா விளைவிக்கிறது இதுல என்ன பூச்சி வரும், என்ன இது வேணுங்கிறதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இதுல தேவைப்படுறது கை பார்க்கறது. அதை எப்படி வந்து நம்ம திறம்பட செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இனிமேல் எனக்கு வந்து கொஞ்சம் டைம்கள் ரொம்ப நிமிஷம் கூட போயிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷம் எடுக்கலாமா? அவங்க இதுலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் கொஞ்சம் போயிடுறேன். இது நம்ம இங்க ஒருத்தர் திருச்சியில இருந்து ஒருத்தருக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர் வருது, தேங்காய் வருது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் இவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறது கூட நீங்க தெரியலன்னா பரவாயில்ல. ஆனா ஏதோ விஷயம் இருக்குங்கிறது மட்டும் விற்பனையில தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் வருது. 560 கிராம்ல இருந்து 650 கிராம் வரைக்கும் அரை உரி தேங்காய், செமி ஹஸ்ட் கோகனட் வேணும், ஒரு கண்டெய்னர் அனுப்புங்கன்னு துபாய்க்கு ஒரு
அப்போ உடனே அவர் வந்து அடுத்து இது மாதிரி காய் எங்கே இருக்கணும், பட்டுக்கோட்டை அங்கேன்னு எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு. காய் இருக்கு 100 காயில் பார்த்தோம்னா அதில் 20 காய் தான் அந்த சைஸ் வருது. இதில் எங்கே அதிகமாக வரும்னா உடனே பொள்ளாச்சிக்கு வருவார். பொள்ளாச்சியில் இல்லை சார், இங்கே வந்து கொஞ்சம் பெர்சன்டேஜ் ஒரு 60-70% வருது சார் அப்படின்னு சொல்லி பொள்ளாச்சி காயை வந்து வாங்குறாரு. இங்கேருந்து வாங்கி அதை இதே மாதிரி குறிச்சு இப்போ ஒரு கண்டெய்னரில் எத்தனை தேங்காய் வந்து உள்ளே அடுக்க முடியும்? அவன் வந்து கிளீனாக சொல்லிட்டான், ஒரு சாக்கு மூட்டை 14 கிலோ மேலே தாண்டக்கூடாது. சில கண்டிஷன் வச்சிடறான். எங்க 14 கிலோக்கு மேலே தாண்டா நம்மளுக்கும் அது மாதிரி வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ்ல சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இத்தனை கிலோக்கு மேலே 40 கிலோக்கு மேலே சில பொருட்கள் எல்லாம் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு. அது மாதிரி கேட்கும்போது 14 கிலோக்கு மேலே இருக்கக்கூடாது. இப்போ 14 கிலோவில் இது மாதிரி 560-550 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய காய்கள் எத்தனை வைக்கலாம்னா ஒரு 25 காய் வைக்கலாம். அப்போ அதை ஒரு இந்த பாலிபோவன் சாக்ல போட்டு கொண்டு போய் ஒரு சிஹெச்எட்ட கொடுக்குறாரு. அவன் உடனே கால்குலேட் பண்ணி, சார் ஒரு கண்டெய்னர் 40 ஃபுட் கண்டெய்னர் 40க்கு 8க்கு 8.5 கரெக்டா சார், 40க்கு 8க்கு 8.5 அது வந்து அந்த கண்டெய்னர்ல வந்து உள்ள அடுக்கலாம். ஒரு 2000 பை எடுக்கலாம் சார் அப்படின்றாரு. அப்போ 2000 பைனா ஒவ்வொரு பையிலும் 25னா மொத்தம் 50,000 காய் வேணும். அப்போ பொள்ளாச்சி போறாரு, 50,000 காய் அப்படியே கரெக்டாக கேட்டு வாங்கிடலாமா? லட்டு கடையில் வாங்கின மாதிரி அவர் வந்து ஒரு 80,000 காய் வாங்கினாருன்னா அதில் ஒரு 50,000 காய் இருக்கும். மிச்சம் 30,000 காய் என்ன பண்ணணும்? அங்கேயே குறைவான விலைன்னா கூட வித்துட்டு தான் போகணும். அதான் இதாக, ஏன்னா அவர் சொந்த ஊரும் கிடையாது, அவருக்கு அந்த பிஸ்னஸும் கிடையாது, எக்ஸ்போர்ட்டில் தான் அவர் ஆர்டர் இருக்கிறாரு. உடனே அதுக்கப்புறம் ஒரு தூத்துக்குடிக்கு கொண்டு வந்து அந்த சிஎஃப்எஸ் அதெல்லாம் இருக்குது, அந்த கண்டெய்னர் ஃபreight ஸ்டேஷன், அங்கே வச்சு அந்த பிளான்ட் குவாரண்டைன் கஸ்டம்ஸ் இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து கரெக்டாக அந்த பேக்கிங் லிஸ்ட்டு அவன் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் சம்மந்தமாக எடுக்கணும்னாலே அது ஒரு தனி கிளாஸ், அதுக்கே தனியாக வந்து சாரு எல்லாம் ஒரு போகுது. அப்போ அது மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் இதில் வந்து இருக்கு. நம்ம தேங்காயை நம்ம பார்க்கறதுக்கும் நம்ம இதை பார்க்கறதுக்கும். இது ஜிதேந்திரா அப்படின்னா இது என்ன சார் வெரைட்டியா அப்படின்னு பார்த்துறாங்க. இது இதே மாதிரி ஒரு அலுவலர் மகாராஷ்டிராவிலேருந்து ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. இப்போதான் 2 வருடத்துக்கு முன்னாலே என்னுடைய கண்ணை கொஞ்சம் திறந்து விட்டவர் ஒரு மகாராஷ்டிராக்கார், என்ன மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கார். எனக்கு ஏன்னா மண்டிகளில் நான் அலுவலகத்தில் இருக்கிறத விட மண்டிகள்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன், மண்டிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லையா. நம்ம சாமி என்னோட பண்ணலாம், கோயிலில் போட்டு கும்பிட்டா என்னன்னா அங்கே உள்ள போகும்பொழுது சரி இந்த எண்ணங்கள்லாம் வரக்கூடாது, இங்கே போய் ஏன் அதை யோசிக்கணும்னா அது கொஞ்சம் எல்லாம் ஒரு அது மாதிரி அங்கே மண்டிகள்லேயே இருக்கும்போது தான் அந்த சிந்தனைகள் இருக்கணுங்கிறதுக்காக நான் மண்டிகளில் இருப்பேன். அப்போ இருக்கும்போது ஒரு நாள் மதியம் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், சார் இது மாதிரி ஹிந்தி பேசிட்டு ஒருத்தர் யாரோ ஒரு ஆள் இங்கே சுற்றிட்டே இருக்கான் சார், என்னன்னு கேட்டால் ஏதோ மார்க்கெட்டிங் போர்டுலாம் சொல்கிறேன், அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா பாருங்க சார். சரின்னு போய் பார்த்தா அந்த ஜிதேந்திரான ஒருத்தர் என்னை விட பாதி வயது இருக்கக்கூடியவர் தான், ஒரு 25-30 வயது இருக்கக்கூடியவர் தான் ஒருத்தர் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட வந்து என்னங்க இந்த பக்கத்துலலாம் சுற்றிட்டு இருக்கீங்க? இல்லை சார், நான் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து நான் வர்றேன், என்னை மாதிரி 10 பேர் 10 மாநிலங்களுக்கு போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு போகிறாங்க. எங்களுடைய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் எந்தெந்த மாதங்களில் எந்தெந்த பொருளை எவ்வளோ அளவுகளில் உற்பத்தி பண்ணுவாங்கங்கிறது என்கிட்ட இருக்கு. இதில் இங்கே பார்த்தோம்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கு சார். அப்போ அந்த நேரத்தில் இப்பயாவது வந்து நம்மளுடைய மாதுளை வந்து விலை கொஞ்சம் குறைஞ்சிச்சு இந்த சீசன். நான் சொல்லக்கூடிய நேரத்தில் மாதுளை 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு சார். இந்த விவசாயிக்கு 25 ரூபாய்க்கு மேலே கிடைக்க மாட்டேங்குது சார், இங்கே இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னு அவர் மார்க்கெட்டை பார்க்கறதுக்கு இங்கே அங்கிருந்து இங்கே வந்திருக்கிறார். வாழைக்கு பார்க்குறாரு, வெங்காயத்துக்கு எங்கள் நாசிக்கில் இருந்தால் சார் இங்கே ஃபுல்லாகவே வருது. ஆனால் பெல்லாரியிலேருந்து ஒரு தடவை கோவப்பட்டு திருச்சி மார்க்கெட்டுக்கே 2 பேர் அசோசியேஷன்லேருந்து வேனை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. பெல்லாரி வெங்காயம்னு பேர் சார், ஆனால் அதுக்கு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது திருச்சி இல்லை சார், இது என்ன அநியாயம் சார். நான் மார்க்கெட் எங்கே வந்து டிரான்சாக்ஷன் விற்பதோ வாங்குவதோ நடக்குதோ அங்கே தான் வந்து ரேட்டு ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறது அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இது மாதிரி நம்ம பொருளை வந்து விற்பனை செய்யணும்னா மற்ற மார்க்கெட்டு போய் பார்க்காமல் நாம் கண்டிப்பாக விற்போம்னா கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இந்த 1 லிட்டர் பாட்டில் நம்ம யதார்த்தமாக நம்ம தினமும் பார்க்கக்கூடியது, அந்த லிட்டரு அந்த 1 லிட்டர் தண்ணி பாட்டில் வந்து என்ன விலைக்கு வாங்குறோம்? 20 ரூபா. அதில் இருக்கக்கூடிய தண்ணீரின் உற்பத்தி செலவு இல்லை, அந்த தண்ணீருடைய விற்பனை செலவு வந்து என்ன ரேட் இருக்கும்? இல்லை, நம்ம ஒரு கார்பாய் எவ்வளோ வாங்குறோம்? 20 லிட்டரு பாட்டில் வாங்குறோம்ல, அது என்ன ரேட்டு வாங்குறோம்? 20 லிட்டரு இந்த பபிள் டாப் பாட்டில் வாங்குறோம்ல, 30 ரூபா 35 ரூபான்னு வச்சுக்கோங்க. 30 ரூபானாலே அப்போ 1 லிட்டர் எவ்வளவு? 20 லிட்டர் 30 ரூபானா 40 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க. 1 லிட்டரு 2 ரூபாய்க்கு மேலே கிடையாது. இது தனி பாட்டில், இதுக்கு தனியாக உற்பத்தி பண்ணுறாங்க, அதே தண்ணி தான், அதே தண்ணி வேற பேக். அப்போ ஒரு 2 ரூபா பெருமணம் உள்ள தண்ணியவா 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு தேடல பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பாட்டிலோட விலை கூட இருக்கும். அது நசுக்கணும்னா படப்படாதுன்னு நடக்குது. அது ஒரு 1 ரூபா 2 ரூபாய்க்கு மேலே இருக்காது. அப்போ லேபிள் பண்ணுறதுக்கு கூட இருக்குமோ? இல்லை, இதை வந்து வாங்க உற்பத்தியாளர் ரொம்ப அதிகமான விலையை வச்சு 1 ரூபா பொருளை 5 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி 5 ரூபா லாபம் வச்சு அதை அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்து ஏஜென்ட்டை கொடுத்து கடைசி கடைக்காரன் வந்து விற்பானான்ட்டு இதை ஃபுல்லாக அந்த வேல்யூ செயினை ஸ்டடி பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஒருத்தர் இந்த ஆர்வ ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அண்ணே 1 லிட்டருக்கு ஒரு 5 ரூபா கிடைக்குமாண்ணே அப்படின்னு கேட்டேன். எப்பா எனக்கு 50 பைசா கொடு, இந்த கம்பெனி ஜாவியே வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ அப்படின்னு. 50 பைசா கூட கிடைக்காதானே
அப்படின்னு கேட்குறப்ப அவர் வந்து சொன்னார் 10 பைசா 6 பைசா 12 பைசா எல்லாம் கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும் அப்படின்னு. அடுத்து டிஸ்ட்ரிபியூட்டருக்குன்னு என்னை விட டபுளாக போட்டுக்கோ, ஒரு 20 ரூபா 20 பைசா 22 பைசா. அடுத்து ரீட்டைலர் இன்னொருக்குன்னு ஏஜென்ட்டுக்குலாம் அவங்க ஒரு 50 பைசா 75 பைசா. ரீட்டைலரு அவங்க உங்கள்கிட்ட உனக்கு தான் தெரியுமில்ல, கூலிங்கில் வச்சேன்னா 1 ரூபா ரேட்டு கூட வச்சு 2 ரூபா அதிகமாக வச்சு கூட வைப்போம். அப்போ 6 பைசா அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ நான் பண்ணுறேன். அப்போ இதில் என்னதான் இப்போ நம்ம 20 ரூபாய்க்கு போகிறது அப்போ யாருக்கு தான் போய் சேர்ந்து கிடையாது. இதெல்லாம் கூட்டி பார்த்தோம்னா ஒரு 5 ரூபா தானே வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு சொன்னார், இந்த பாட்டில் உற்பத்தி நீ நினைக்கிற 2 ரூபான்னு 7 ரூபா 8 ரூபாய்க்கு குறைவாக இதை வந்து உற்பத்தி பண்ணவே முடியாது. ஐஎஸ்ஐ தரத்தோட பிஎஸ் தரத்தோட நீங்க வந்து உற்பத்தி பண்ணணும்னா 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு குறைவாக பண்ண முடியாது. அப்ப நல்லா பார்த்துக்கோங்க, 2 ரூபாய் பிரமாணம் உள்ள பொருளை ஒரு 8 ரூபாய் செலவழித்து அவருக்கு 10 பைசா கிடைக்குது, ஆனா 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது பார்த்துக்கங்க, இது நம்ம நினைக்கிறோம் இது வந்து ஒரு சின்ன ஒரு, ஏன்னா இன்னைக்கு நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே யதார்த்தமான கருத்துக்கள். இது ஏதோ என்சைக்ளோபீடியாலையோ இல்லை வந்து நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் எடுத்ததோ இல்லை. இது ஒரு சின்ன ஒரு பேட்டி பார்த்தேன். இந்த ஆச்சி மசாலா ஓனர் ஒருத்தர் ஒரு டிவிக்காக பேட்டி வந்து கொடுத்துருந்தாரு. நான் சந்தை ஆய்வுக்காக என்னன்னா நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து நெகட்டிவ்லே அது இதுன்னு ஏதோ பெரிய பெரிய கம்பெனிகள் ஒரு பெரிய நிறுவனம் எம்என்சி நிறுவனம் நுகர்வோருக்கு ஒரு பொருளை கொண்டு வர்றாங்கன்னா அது கோடிக்கணக்கான ரூபாய் சந்தை ஆய்வுக்காக பயன்படுத்துவாங்க. இவர் வந்து எதார்த்தமாக சொன்னார், நான் என் சந்தை ஆய்வு குப்பைத்தொட்டியில் தான் ஆரம்பிப்பேன். அந்த ஏரியா போவேன், குப்பைத்தொட்டியில் கிளறி பாருவேன், இதில் என்னென்ன கம்பெனிக்காரன் என்னென்ன இதை வந்து அதிகமாக வச்சிருக்கிறாங்க, நம்ம கம்பெனி இது இதில் எது இருக்கு இல்லைங்கிறத பார்ப்பேன். அங்கே தான் என்னுடைய சந்தையை ஆரம்பிக்குது அப்படின்னு. அதனால இதுல நம்மளுக்கு தொழில்நுட்பத்தை விட யதார்த்தம் ரொம்ப வந்து தேவை. அடுத்து மிகவும் கவர்ந்தவர் இவர் யாரு சார்? கரெக்டான நேரத்தில் என்னென்னமோ சொல்லி டைட்டானிக்லாம் போட்டு என்ன காமிச்சிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஜேம்ஸ் கேமரோன்னு. இவரும் எனக்கு வந்து ஒரு பெரிய சிந்தனையை தூண்டியவர். டைட்டானிக் படம் ஆஸ்கார் வின் பண்ணிச்சு. ஒரு 100 நாள்ல எடுக்கப்பட்ட படம். திட்டம் வந்து அவர் வந்து 12 வருஷம் திட்டார். அடுத்தடுத்த ஃப்ரேம் அவங்க என்ன ட்ரெஸ் போடணும், அது என்ன பண்ணணும், பின்னால என்ன பேக்ரவுண்ட்ல இருக்கணுங்கிறது ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவர் வந்து இமேஜின் பண்றதுக்கு 12 வருடங்கள் 100 நாள்ல வந்து சொல்றாங்க. அதுக்காக நீங்க உடனே என்ன போனதும் சிந்தனை பண்றேன்ட்டு 5 வருஷம் பண்ண வேண்டியதில்லை. திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சொல்றேன். இது ஒரு சின்ன விஷயம். ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ஸ்டடி. இப்போ மதுரையில வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, ஒண்ணுமே இல்லை பிசினஸ். நான் சொல்ற மாதிரி இது மாதிரி கருத்துக்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அவர் வந்து உடனே யோசிக்கிறார். நம்ம மதுரை சுற்றி ஒரு 20 கிலோமீட்டர்ல அரவை மில்லுகள் எத்தனை இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டடி இருக்கிறார். ஒரு 200 மில்லு இருக்கு. சும்மா அந்த கூலிக்கு அரவை பண்ணி கொடுப்பாங்கல்ல, 2 கிலோ 1 கிலோ 1 கிலோ 5 ரூபா 2 கிலோ 10 ரூபா அரவை கொடுக்குறாங்க. அவங்க மில்லுகள்லாம் எடுத்து அவங்களோட நம்பர் எல்லாம் வாங்குறாரு. இன்னும் பெரிய மில்லுகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு இல்லை சார் நாங்கள் 2 டன் 5 டன் அரைக்கலாம், எங்களுடைய கெப்பாசிட்டி பெரிய 30 HP மோட்டர்லாம் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ இந்த மில்லுகள்லாம் வச்சுட்டு நேராக வந்து ஆந்திராவுக்கு போறாரு. ஒரு 50 லோடு குருண அரிசி வாங்குறாரு, மதுரைக்கு கொண்டு வர்றாரு, ஒரு குடோன்ல அடுக்கிறாரு, எல்லாத்துக்கும் ஒரு SMS போடுறாரு, எனக்கு இந்த குருண அரிசியை உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு எடுத்துட்டு போங்க, எனக்கு மாவாக அரைத்து நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள கொண்டு வரணும். நீங்க எவ்வளவு உங்களால அரைக்க முடியுமோ அதை வந்து நீங்க உங்க கெப்பாசிட்டிக்கு எடுத்துட்டு போங்க, நான் கொடுத்துட்டு அரவை காசை உடனே வாங்கிக்கோங்க. இதுதான் அவர் வந்து சொல்றாரு. எல்லாரும் ஒருத்தர் டிவி 50 எடுத்துட்டு வர்றாங்க, இன்னொருத்தர் 407 எடுத்துட்டு வர்றாரு, இன்னொருத்தர் ஒரு ஈச்சர் 20 எடுத்துட்டு வர்றாரு. அவங்க கெப்பாசிட்டி எடுத்து போறாங்க, அரைக்கிறாங்க. அரைக்க தான் காசு இல்லையா? அரவை மணிகள் அரைச்சு கொண்டு வந்து அடுத்த நாள் வந்து ஃபுல்லா மாவா அரைக்கிறாங்க 50 லோடையும். அதுக்கடுத்த நாளே 50 லோடு கிளம்பி ஆந்திராவுக்கு போகுது. ஆந்திராவுக்கு போனதான் அவன் 4 நாளைக்கு முன்னால தானே கூர்ணையா கொடுத்தோம், அதுக்குள்ள இவன் கொண்டு வந்துடுறானோ. அங்க இதுல சொல்றாங்கல்ல 1 கோடி ரூபாய் ஆயிடுச்சு அப்பு அப்படின்பாங்கல்ல. அது ஒரு இதுல ஒரு சினிமால வந்து ஒரு அம்மா வந்து சொன்னான், ஆமா இந்த சினிமா இதுல வந்து கல்யாணத்துக்கு 1 கோடி ரூபாய் ஆயிடுச்சு இப்போ. அவன் வந்து சொல்லிக்கிறான், பெரிய முள்ளு இருக்கு, 300 HP ஓடுதான், உள்ள போட்டினா அப்படியே எங்க போடுறாதான் வரதான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்க அவர் என்ன பண்றாருங்கிறது அவருக்கும் இப்போ உங்களுக்கு தான் தெரியும். அப்ப அதனால இப்போ அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் சும்மா ஒரு 2 நிமிஷத்துல தான் நான் கொஞ்சம் சொல்ல முடியும். இது மாதிரி காய வைக்கிறதுல ஒரு பொருள் கெடாமல் இருப்பதற்கு, ஒரு பொருள் நம்மளுடைய பொருள் ஏன் விலை போகலை அப்படின்னா அதை நம்ம முதல்ல பக்குவப்படுத்தணும்னாலே போகும். பாலை வந்து காய்ச்சறது நம்ம நாட்டு மாட்டு பால் கெட்டே போகாது அப்படின்லாம் வச்சுக்கிட முடியாது இல்லையா? அதையும் பால் காய்ச்சினீங்கன்னா தான் அதை கெட்டு போகாமல் இருக்க முடியும். அதனால பிரைமரியா ஒரு விஷயத்த நம்ம வந்து முதல்ல கிரெயின்ஸ்னா ப்ராசஸிங் இல்லைன்னா அதை முதல்ல நம்ம பண்ணதும் அதை முதல்ல அக்ரிகேட் பண்ணணும். மார்க்கெட்டுக்குன்னு போகிறப்போ இல்லை சார் நான் நல்லா நீங்கள் சொன்ன மாதிரி தரமாக கொண்டு போனேன், உளுந்து எத்தனை மூட்டைங்க 2.5 மூட்டை வந்துச்சு சார், நான் எந்த மார்க்கெட்டில் போய் கொடுக்கறேன்னா எந்த மார்க்கெட்லையும் விற்க முடியாது. அதே இது நாங்கள் 10 பேர் சேர்ந்தோம் சார், இல்லை 100 பேர் சேர்ந்தோம், நாங்கள் ஒன்றா சேரல சார், நீங்கள் பொருள் ஒரு இடத்துல கொண்டு வந்து சொல்லிட்டோம் 200 மூட்டை வந்துச்சு சார், இப்போ அந்த மார்க்கெட்டில் ரேட்டை குறைக்கிறேன் சார். ஓப்பா இங்கே இல்லைன்னா நான் குடோனில் வச்சுட்டு அது பேரில் நான் வந்து கடன் கூட வாங்கிக்கிறேன், அப்படி இல்லைன்னா இன்னொரு லாரியில் ஏற்றிட்டு நான் அடுத்த மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து போகக்கூடியதற்கு ஒருங்கிணைக்க வேண்டும், சேமிக்க வேண்டும். இதெல்லாம் ஒவ்வொரு தொழில்நுட்பங்களும் இதில் ஒவ்வொன்றிலையும் காசு இருக்கு.
இது வந்து புதுமையான தொழில் சேமிப்பு முறைகள் சைலோஸ்ல. ஏன்னா இப்பெல்லாம் இட பற்றாக்குறை, நம்ம எல்லாம் வீடுகள் மீது வந்து நல்ல ஒரு 1/2 ஏக்கர் கெட்ட மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் ஒரு ஒரு 1/2 ஏக்கர் 1/4 ஏக்கர் 1/2 பிளாட்டு 1/4 பிளாட்லாம் இப்போ வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஏன் இங்கிட்டு கட்டுறதுக்கு இடம் இல்லைன்னா மேலே கட்டிக்கிட்டே போவோம், 4 மாடி வேணாலும் கட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரியான அமைப்பு தான் இது மாதிரி இந்த சைலோக்கள் முறை. இதே மாதிரி இப்போ டிரான்ஸ்போர்ட்டும் ஏன் ஒவ்வொன்றையும் வந்து சாக்கு பையில போட்டு அந்த சாக்குக்கு ஒரு ரேட்டு, தைக்கிறதுக்கு ஒரு ரேட்டு, அதை வந்து கூலி ஏற்கிறதுக்கு இறக்கிறதுக்கு கூலி, இதெல்லாம் தானே காம்படிஷன். இதெல்லாம் ஏன் குறைக்கக்கூடாது, பல்கா வச்சுட்டு பல்கா ஏன் டிரான்ஸ்போர்ட் பண்ணி பல்கா ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இன்னைக்கு பெரிய பெரிய கம்பெனிகள் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம அதே விஷயம், அதை காய வைக்கிற மாதிரி காய்கறியே காய வைக்கலாம்னா கண்டிப்பாக காய வைக்கலாம். நம்ம திண்டுக்கல்லையே வெள்ளக்கோட்டையில மார்கரெட் எக்ஸ்போர்ட்ஸ்னு இப்போ வந்து அவங்களுடைய தொழிலை வந்து வேற மாதிரி மாற்றிட்டாங்க. நான் முன்னால ஒரு 2004-06 அதை போய் பார்க்கும் பொழுது அவங்க வந்து கிட்டத்தட்ட 23 நாடுகளுக்கு காய்கறிகளை காய வைத்து ஒவ்வொரு சைஸ்க்கு கிரேட் பண்ணி உலர வைத்த காய்கறிகள். நம்மளே அந்த காலத்துல வந்து வத்தல் போடுறதுக்காக காய வைப்போம் இல்லையா, அதான எல்லாமே ப்ரௌன் கலரா மாறி போயிடும். இங்க வந்து அவன் காய வைக்கணும்னா ரூல்ஸ் சொல்லிடுவான், நிறம் மாறக்கூடாது, சுவை மாறக்கூடாது, அதனுடைய ஊட்டச்சத்து மாறக்கூடாதுன்னு. அதுக்கான தொழில்நுட்பம் இருக்கு, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்ப அது மாதிரி விஷயங்களும் நம்ம வந்து செய்யலாம். மெழுகுன்றது இதெல்லாம் வந்து ஒன்றே சொன்னேன் சார், வாட்ஸ்அப்லாம் வந்துச்சு, மெழுகெல்லாம் வச்சு எரிஞ்செல்லாம் காக்கிறாங்க சார் அப்படின்னா அது எல்லா கோயிலுக்கும் அப்படின்னா இல்லை. நம்ம எதுக்காக இதை பற்றி பர்டிகுலராக நான் வந்து போட்டேன் அப்படின்னோம்னா, இதுலயே வந்து நம்மளுடைய வாழை இருக்கு பார்த்தீங்களா, வாழை இலையில ஏன் சாப்பிட சொல்றாங்கன்னா அதுல ஒரு மெழுகு இருக்கு. அது நம்ம உடல்ல வந்து கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அதே மாதிரி எல்லா பொருட்களும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நேச்சுரலாவே ஒரு வேக்ஸ் இருக்கு. அதை நீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு கோட்டிங் அதிகமா இருந்துச்சு, நம்ம வீட்டுல வந்து ஒரு கோட்டிங் மட்டும் கொடுத்தா எப்படி இருக்கும், இன்னொரு ஒரு கோட்டிங் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி இது இன்னொரு கோட்டிங். அதுக்கு எங்க சார் போடுது? அதே மாதிரி இயற்கையாகவே இருக்கக்கூடியது கார்னோபா வேக்ஸ்னு ஒன்று இருக்கு. அது ஒரு பனைமர வகை, அந்த இலையில இருந்து எடுக்கக்கூடிய வேக்ஸ். நம்ம கார்லாம் அவாய்ட் பண்றது கார்னோபா வேக்ஸ் இருப்பாங்க. அது இல்லைன்னா கூட தேன் மெழுகு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஜீரணம் ஆகக்கூடிய மெழுகுகள். இதெல்லாம் வந்து புதுசலாம் இதுதான் நரம்பெரித்தல். அது ஒரு பெரிய கம்பெனியா பண்ணலாம், லோக்கல்னாலும். ஆனா ஒரு பொருளை வந்து நரம்பெரிக்காமல் ஏன் அப்படின்னோம்னா, இதுல நான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமா சொல்லுவேன். ஒரு ஆசிரியர் +2 படிக்கிற பையனுக்கு எழுதுறாருன்னா அவன் 3 வருஷம் படிச்சு அந்த இதுல இன்ஸ்டியூட்ல படிச்சு இந்த இன்ஸ்டியூட்ல படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு 3 மணி நேரம் எழுதக்கூடிய இதை வந்து அவர் எவ்வளவு நேரம் கரெக்ட் பண்ணுவாரு? தம்பி பாவம் 2 வருஷம் உட்காந்து நைட்டும் பகலுமா வச்சு படிச்சிருப்பாரு அப்படின்னு வார்த்தையா பாப்பாரா? பார்த்தாருன்னா எவ்வளவு பண்ண முடியும்? எவ்வளவு நேரத்துல அதை வந்து படிச்சு கரெக்ட் பண்ணுவாரு? ஒரு 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்துல எல்லாம் ஃபுல்லா படிக்க முடியுமா? என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாரு, என்ன இல்லைன்னு பார்க்கறாரு. ஒரு வியாபாரி வந்து அரிசியை வந்து உள்ள எடுத்தாருன்னா அரிசி நல்லா இருக்கான்னு பார்க்க மாட்டாரு, இதுல என்ன கருப்பு இருக்கு இல்ல வந்து என்ன குறைகள் இருக்குன்னு தான் பார்ப்பாரு, என்ன குறைபாடுகள் தான் பார்ப்பாரு. அப்ப அது மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய தரமான பொருள்ல ஒரு 2 தரமற்ற ஒரு உடஞ்சுதான் இதாக இருந்துச்சுன்னா அந்த ரேட்டுக்கு வியாபாரி குறைவான ரேட்டுக்கு தான் எடுப்பாரு. இதெல்லாம் அங்கங்க நான் சென்ற இடங்கள்ல எடுத்தது. இந்த குளிர்பதன சேமிப்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள். இதுல என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்னு எதை வேணா வைக்கலாம். நம்மளே குளிர்பதன கிடங்கு வைக்கலாம் இல்லையா? இருக்கும் போதும் இல்லாத போதும். இருக்கும்போது ஏசியை போட்டுக்கலாம், இல்லைனாலும் முதல்ல சொல்றது சொந்தக்காரனை சொல்றதை விட முதல்ல யாருக்கு சொல்லி விடுறோம்? பெட்டியை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். அது மாதிரி எதுக்கு வேணாலும் குளிர்பதன கிடங்கு வைக்கலாம். எதுக்காக இதெல்லாம் இது இந்த நேரத்தில் எது சார் போறீங்கன்னா, ஒருத்தர் வித்தியாசமா ஒருத்தர் வந்து பார்த்தேன், அவர் எல்லாம் வைக்கலாம். அந்த கடைசி ஸ்லைட நான் மாத்திட்டேன், நான் தெரியல என்ன நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா புல்லட்டு. நான் தப்பா போடல, நான் வேற இதாக தான் போட்டிருக்கேன். சென்னையில் ஒரு இடத்துல அவர் வந்து குளிர்பதன கிடங்கு என்கிட்ட ஒரு சஸ்பென்ஸாகவே சொல்லி ஓப்பன் பண்ணி காமிச்சாரு. உள்ள புல்லட் நிற்குது. உள்ள ஏன் சார் குளிர்பதன கிடங்குள்ள ஏசி ரூமில் வந்து புல்லட் இருக்கிறேன்? எனக்கு தெரியாது சார், -20 நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். பைக் வந்து -20 இதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கம்பெனிக்காரன் வந்து வச்சிருக்கிறாங்க சார் R&Dல. இது காஷ்மீர்லன்னா பனி உள்ளக்கூடிய இடத்துல ஏதாவது டியூப் வெடிச்சிருமா இல்லை வந்து ஆயில் உறைஞ்சிருமாங்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்க சார். இதில் கூட வைக்கலாம் சார் அப்படின்னாரு. இதுல என்ன ஒண்ணுன்னா, நான் வந்து அவர்கிட்ட வந்து அவர் எனக்கு ஒரு விடுகதை மாதிரியே போட்டுக்கிட்டே இருந்தார். சார் நான் ஒரு புதுமையான பொருள் உள்ள வச்சிருக்கிறேன், அது என்னவா இருக்கும் கண்டுபிடிங்கன்னாரு. நானும் ஒன்னொன்னா சொன்னேன், இது இல்லை. நான் கடைசி கேட்டேன், என்ன சார் பணம் எதுவும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு. அவர் ரொம்ப ஆஃப் ஆயிட்டார். இல்லை சார் நான் உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக நான் அந்த கேள்வி கேட்கலன்னு. இல்லை சார் இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கு, நான் அடுத்து அதை கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அமெரிக்காவில் இருக்காங்களா இங்கே யாராவது இறந்தாங்கன்னா கவலைப்படாதீங்க, 1 மாசம் நான் வச்சிருக்கிறேன், என் கஸ்டடியில் இருப்பார் அவர். வேணுங்கிறப்ப என்ன பண்ணணுமோ நீங்க எப்போ லீவ் இருக்கீங்களோ வாங்க, செய்யறதை செய்யுங்க போங்கன்னு சொல்லிடலாம், இதுலேயே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது. அது எனக்கும் அவருக்கும் அதான் வித்தியாசம். வியாபாரி அதை எப்படி வந்து அதை வாய்ப்பா எடுக்கிறாருன்னு பாருங்க. இந்த படுக்க வைக்கிறதுலாம் இதெல்லாம் நம்ம சின்னமோன்னூர் நம்ம இந்த பகுதிகளெல்லாம் இது ஒரு பெரிய பிஸ்னஸ். காயை படுக்க வைக்கிறது இதெல்லாம் புகை போட்டு படுக்க வைக்கிறது, ஒரு தார் புகை போட்டு அடுத்த நாள் ஒரு தார் 5 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இதை வந்து ஒரு கிலோவுக்கு 1 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க, 50 பைசா தான் செலவாகும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து வேற ஒன்றும் அதான் நான் சொல்லக்கூடியது, அவர் உற்பத்தி பண்றது இல்லை, விற்கிறது கிடையாது. இருக்கிற காயை கொடுத்தீங்கன்னா பழுக்க வச்சு கொடுப்பாரு. அதுக்கு ஆகுடைய செலவு 50 பைசா, 1 ரூபாய் கிலோவுக்கு சார்ஜ் பண்றாரு. ஒரு நாளைக்கு 20 டன் அப்படின்னு நிகர லாபம் எவ்வளவு? 10,000 ரூபாய்.
எளிமையாக இதில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் நாம எதுக்காக இதெல்லாம் போட்டுக்கணும், ஒவ்வொரு வண்டி நம்ம அடுத்து ஒரு மைக்ரோ லெவலில் போயிடணும். இதெல்லாம் நான் காய்கறிகள்லாம் இதெல்லாம் சாகுபடி பண்ணுறேன் சார், இங்கேருந்து போகணும்னா எந்த வண்டியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடணும். 10 பேர் சேர்ந்து ஒரு ஆட்டோ எடுத்துட முடியாது இல்லையா, காரையும் எடுக்க முடியாது. அப்போ என்ன நம்ம பிளான் பண்ணுற மாதிரி நம்ம பொருளை கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வண்டிகள் ஒரு கிரேட்ஸ் கொண்டு போனோம்னா என்னென்ன வண்டிகளை வைக்க முடியும் அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியது இது மாதிரி வெட்டிய காய்கறிகள். நம்ம நுகர்வோரை நோக்கி, நான் அந்த விநியோகத்தோட சங்கிலின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் நுகர்வோரை நோக்கி நீங்க போக போக அதில் லாபம் குமிஞ்சிருக்கு. நீங்க உற்பத்தி பண்ணக்கூடிய இயற்கையான விளைபொருளை நீங்க நுகர்வோர்த்தையே கொண்டு போனீங்கன்னா லாபங்கள் ரொம்ப இருக்கு. இதெல்லாம் நம்ம இங்க இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய விஷயங்கள். நம்ம எப்படி வேணாலும் யோசிக்கலாம், சிம்பிளாக யோசிக்கலாம், நம்மளுடைய இதுக்கேற்ற யோசிக்கலாம். இதுலயே உள்ள தொழில்நுட்பங்கள், உரை காய்கறிகள், குளிர்பதன கிடங்குன்னு ஒன்று இருக்கு, உரைய வச்சு ஃப்ரீஸ் பண்ணி அதை வச்சிருக்கிறாங்க. என்னன்னா இப்போ தக்காளின்னு எடுத்துக்கோங்க, தக்காளியை குளிர்பதன கிடங்குல வைக்கலாம் அப்படின்னோம்னா ஒரு 3 வாரம் தான் வைக்க முடியும். ஆனா அந்த ஃப்ரோசன் வெஜிடபிள்னா அதில் நீங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னோம்னா 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அப்போ என்னைக்கு வேணுமோ அதை இது பண்ணிக்கலாம். நம்ம இதெல்லாம் சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள். நம்ம ஆப்பிளுக்கு மேலே இது மாதிரிலாம் ஃபோம் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஒன்னோட ஒன்று உராய்ஞ்சி எதுவும் அடிபடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுலேயும் ஒரு கெமிக்கல் இருக்கு, ஈத்தோ பயான் அப்படின்னு சொல்லி. என்ன சார் கெமிக்கல்னாலே, கெமிக்கல்ங்கிறது நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? முதல்ல சொல்லி கெமிக்கல்ங்கிறது நல்ல வார்த்தையா? கெமிக்கலை பொறுத்து இல்லையா, நம்மளும் முழுவதும் கெமிக்கல் தான் இல்லை, அதனால பயந்துடாதீங்க. கெமிக்கல்னா அந்த எத்திலின்கிற ஒரு வாயு இருக்கு, அது இருந்துச்சுன்னா அந்த உலகத்தில் அந்த எத்திலின்கிறது இல்லைன்னா காய் பழுக்காது, மலர் மொட்டு மலராது. அப்போ எத்திலின்கிறது கண்டிப்பாக வேணும். ஆனால் பூ மலர்ந்தா நல்லதா, மொட்டா இருந்துச்சுன்னா நல்லதா? மல்லிகைப்பூ மொட்டா இருந்துச்சுன்னா தான் ரேட்டு, மலர்ந்துச்சுன்னா ரேட்டு கிடையாது. காய் காயா இருந்துச்சுன்னா ரேட்டா, பழமா இருந்துச்சுன்னா ரேட்டா? பழமாக இருந்தா வியாபாரியாக வாங்கணும்னா பழுந்துச்சுன்னா ஒரு தாருல 2 பழம் பழுந்துச்சுனாலும் அவ்வளவுதான். 80 ரூபாய்க்கு விற்கிற தாரு 20 ரூபாய்க்கு கூட எடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த சந்தைகளை நம்ம பாருங்க, இந்த இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபோம்ல ஈத்தோ பயான் ஒரு கெமிக்கல், அது இந்த எத்திலின்கிற வாய்ப்பை புரிஞ்சு வச்சுக்கிடும். அதை பழுக்காமல் ஆப்பிளை அதனுடைய காலங்களை 1 வருடம் வரைக்கும் நீட்டி வைக்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ இது மாதிரி தொழில்நுட்பங்கள் ரொம்ப இருக்கு. நம்ம சாதாரணமாக என்ன சார் இதெல்லாம் கெமிக்கல் போட்டு உருவாங்கன்னா நம்ம ஊறுகாய் கூட ஃபுல்லாக கெமிக்கல் தான் இல்லையா, அதாவது உப்பு போட்டு தானே நம்ம ஊற வைக்கிறோம் இல்லையா. அப்போ அது மாதிரி நம்ம வினிகர்லேயோ இல்லை உப்புலையோ இது மாதிரி ப்ராசஸ் பண்ணக்கூடிய தொழில்நுட்பங்கள் இருக்கு. அதற்கான தரக்கட்டுப்பாடுகள் எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் நீங்கள் பவர் பாயிண்டிங் தான் வச்சிருக்கேன், யார் வேணாலும் சாஸ் பெர்மிஷன் அவங்க இது வேணாலும் எடுத்துக்கிடலாம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது குளோபல் கேப். இது எதுக்காக இது சொல்றோம்னா, நம்ம தரத்தை பத்தி நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்காரன் அந்த குளோபல் கேப்ங்கிறது என்னன்னா, ஐரோப்பிய நாடுகள்ல இருக்கக்கூடிய 117 கம்பெனிக்காரன், சில கம்பெனிக்காரன்னா அவங்க ஒரு ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வச்சுக்கூடிய அந்த கம்பெனிகள் தான். இது மாதிரி இருக்கிற கம்பெனி எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியாது. மெட்ரோ அது இதெல்லாம் நம்ம ஒன்னொன்று மெக்டோனால்ட்ஸ் அது இதுன்னு 2-3 நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருப்போம். இவங்க எல்லாம் சேர்த்து நம்ம கத்திரிக்காய் எப்படி விளைவிக்கணும் அப்படிங்கிறது அவன் ஒரு கண்டிஷன் போடுறான். அது இந்த கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவன் வாங்கிக்கிறான். அப்ப நான் ஏற்கனவே பொள்ளாச்சி வெள்ளை பாவக்காய் நான் கதை சொல்லிட்டேன், அவனுக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி உற்பத்தி பண்ணி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம போனோம்னா இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு. இதெல்லாம் நம்மளுக்கு சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது இருக்கும். ISO 9000 கம்பெனிங்க, ISO 9000 எங்க பார்த்துருக்கோம்னா பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்துருக்கோம். ISO 9000 சர்டிஃபைடு பஸ் கரெக்டான நேரத்துக்கு வருமா சார்? பஸ் ஸ்டாண்டுக்கு சர்டிஃபிகேஷன் சார், அதில் ஒரு நுழைவாயில் இருக்கும், வெளியே போகக்கூடிய வாயில் இருக்கும், டாய்லெட்ஸ் இருக்கும், என்ட்ரிஸ் இருக்கும், பஸ் ஸ்டாண்ட்லாம் நிற்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும், அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வசதிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் வண்டி கரெக்டாக போகுமா, உள்ள கரெக்டான நேரத்தில் வண்டி போகுமாங்கிறதுக்குலாம் அது கிடையாது. ஏன்னா இது எதுக்காக எனக்கு ஒரு பெரிய ஷாக் இருந்துச்சு அப்படின்னோம்னா, நான் என் பையன் பிறந்ததும் ஜோசியம் எழுதுறதுக்காக போனேன். ஜோசியக்காரர் ISO 9000 போட்டிருந்தார். அவர் என்ன ISO 9000 சொல்றதெல்லாம் பழிக்குமா, அதுக்கே சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களான்னு கேட்டா, சார் நான் ஒரு முறையை பின்பற்றேன், நான் எல்லாம் நீங்க 20 வருஷம் கழிச்சு வந்தாலும் நான் இருக்கணும் இல்லையோ ரெக்கார்டு இருக்கும். உங்க பையன் எப்ப பிறந்தான், அவன் என்ன நட்சத்திரம் என்ன எதுங்கிறது ரெக்கார்டை நான் மெயின்டைன் பண்றேன், ஒரு முறையை பின்பற்றேன். அதனால என்னுடைய நிறுவனத்துக்கு சொன்னது படிக்கணுங்கிறது கிடையாது சார். ஏன்னா அதுக்காக தான் இந்த ஒரு மிஸ்நம்பர் இருக்கணும். ஏன்னா 14,000 இருந்துச்சுன்னா அது என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்மளுடைய சுற்றுப்புற சூழலுக்கு மாசு இல்லாமல் இருப்பதற்கு 14,000. சில கம்பெனிகள் எதுக்காக என்ன சொல்லணும்னா, அவன் கேட்பான் ஒரு 14,000ல எனக்கு சர்டிஃபை பண்ணி ஒரு ப்ராடக்ட் கொடுங்க, இல்லை 15,000ல கொடுங்க அப்படின்னா இந்த ஹசார்ட் அனாலிசிஸ் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸ் நாளைக்கு அந்த விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் நீங்க பார்க்கறது வரீங்க அப்படின்னா அதுல அந்த எச்சங்கள் இல்லாம இந்த மாம்பழத்துக்கு 15,000ல எனக்கு சர்டிஃபை பண்ணி கொடுங்கன்னா அதுல இந்த மருந்துகளுடைய எச்சங்கள் இல்லாமல் கொடுப்பதற்கு ஒரு சர்டிஃபிகேட். இல்லை 18,000னா ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம். அது என்னன்னா, இப்போ அந்த தீபாவளி வந்துச்சு, தீபாவளிக்கு வெடிகள்ல ஒரு மருந்து ஒரு சீல் கொடுத்திருப்பாங்கல்ல, நோ சைல்டு லேபர் எம்ப்ளாய்டு அப்படின்னு ஒன்று குத்திருப்பாங்க. சிறு குழந்தைகள் இதில் ஈடுபடுத்தவில்லை. அதே மாதிரி தொழில்
நல்ல பொருளாக இருந்தாலும் அதில் வேலை செஞ்சவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி மெஷர் இல்லைன்னா நான் பணம் வாங்க மாட்டேன்னு கொஞ்சம் சொல்கிறாங்க. அப்போ ஆக்குபேஷனல் ஹெல்த் அதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து முறையாக வந்து அவங்க வந்து காலில் பூட் போடுறாங்களா, தலையில் ஹெல்மெட் வைக்கிறாங்களா, அவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுக்கிறீங்களா, அது மாதிரியான நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மாம்பழத்தை தான் நான் வாங்குவேன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. இந்த 22,000 தான் நம்ம ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு நம்மளுடைய. அதனால நம்ம இன்னைக்கு ஒரு மசாலா பொடியில தரமா ஒரு ஃபுட் சேஃப்டியோட இருக்கா அப்படின்னம்னா 9,000 பார்க்காதீங்க, 22,000 பாருங்க. சரிங்களா? சரி, இதெல்லாம் சிப்பம் கட்டுதல். நான் ஏற்கனவே இதெல்லாம் நான் உங்களுக்கு கதைகளாகவே வந்து சொல்லிட்டேன். இந்த குடப்பசி இது வந்து நீங்களே இதை வந்து ஒரு ஓப்பனிங்கை மட்டும் கொடுக்குறேன். இதை நீங்கள் வந்து ஒருத்தர் மிஸ்டர் சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில் இருக்கக்கூடியவர், அவர் வந்து ஒரு பிரியாணி விற்கிறதுக்காக அமெரிக்காவில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து என்ன தொழில் பண்ணலாம், ஃபுட்டுன்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. நான் தான் முதல் ஸ்லைடே சொன்னேன், 30% ஃபுட்டு தான். ஃபுட்டில் யார் யார் இன்வால்வ் ஆகிறாங்களோ அதை நீங்கள் உணவு உற்பத்தி பண்ணி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ங்கிறதே கிடையாது. இதை வச்சு நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சாரு. இவரே வந்து எனக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல பேர் என்ன பேர் வச்சிருக்காரு பாருங்க, உணப்பசி.com அப்படின்னு நீங்க போட்டு பாருங்க, உணப்பசி அப்படின்னு. அதனால அதை வச்சுட்டு வேற ஒண்ணுமே கிடையாது. தரமான பிரியாணி அப்படிங்கிறது அதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவருக்கு சில கொள்கைகள் வச்சிருக்காரு. எங்களுடைய கிச்சன்ல நாங்க பிரியாணி செய்யக்கூடிய அடுப்பங்கரையில நாங்க வந்து அரவாணிகளை தான் பணியில் அமர்த்துவோம். சமுதாயத்தில் தள்ளி வைக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு நாங்க வேலை கொடுக்குறோம். நீங்க பிரியாணி நல்லா இருந்தா கூட எங்களுடைய அவருடைய கொள்கைகளுக்கு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தண்ணீர் ஒரு கொள்கை கொண்டு வந்தார். தண்ணீர், வாட்டர்ஸ் நல்ல கமாடிட்டி. தண்ணீர் வந்து ஒரு விற்பனை பொருள் அல்ல, இயற்கையாக கிடைக்கக்கூடியது. அதையும் பாட்டில் போட்டு வித்துட்டு இருக்கீங்க, யார் வேணாலும் வாங்காதீங்க, எப்படி எவ்வளவு வேணாலும் பிடிச்சிட்டு போங்க எங்க கம்பெனில இருந்து, அதை நாங்க விற்க மாட்டோம் அப்படின்னு சில கொள்கைகள் உள்ள கொண்டு வந்தாரு. இந்த கொள்கைகள்னால பிரான்சைசி வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா இப்போ எல்லா இடங்கள்லயும் பரவிக்கிட்டு இருக்கு. இங்க நம்ம திருப்பூர்ல இருக்காங்கிறது தெரியல. அவர் சொல்லும் பொழுது நான் போன வாரமே இந்த ட்ரைனிங் இருக்கிறதா வந்தேன். ஆனா நான் அமெரிக்காவில் என்னுடைய கம்பெனிக்கு ஒரு பிரான்சைசி கொடுத்தேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு என்னுடைய கம்பெனியோட கொள்கையோட குழப்பசிங்கிறத அவங்க யூஸ் பண்றதுக்காக கொடுத்தேன். பேர் மட்டும் அவங்க யூஸ் பண்றதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 13 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. பார்த்துக்கங்க. அப்போ ஒரு சின்ன கொள்கை வேற. இதுல வந்து பார்த்துக்கங்க, நான் சொல்றதுக்கு அதான் சிந்தனைக்காக தான். இதெல்லாம் நம்ம இந்த இப்போ இருக்கக்கூடிய பீரியட்லேயே இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் அனுபவிச்சிட்டோம். கடைசி முடிக்கக்கூடிய நேரத்தில் நல்லா தான் படங்கள்லாம் போட்டு முடிச்சுட்டு இருக்குன்னு பார்க்காதீங்க. இதில் ஒரு பெரிய கடின உழைப்பு, ஸ்மார்ட் ஒர்க்குன்னு ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையுமே நம்மளுடைய தொழிலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு காலம் இது. இதை விட்டுட்டு நான் விலகிட்டு நானா இப்படிதான் பண்ணுவேன், நான் என்னுடைய செய்யறதா நானா பார்த்து வந்து வாங்கிட்டு போறவங்க பண்ணட்டும், இல்லைன்னா என்னுடைய பொருளை பத்தி தெரியலன்னா இருக்கட்டும் நம்ம இருந்தோம்னா நாம் கண்டிப்பாக நம்ம வந்து முன்னேற முடியாது. அதுக்கு ஒரு சிறந்த அதுக்கான எப்படி செலவாகும்னா, இது மாதிரி ஒரு அம்மா ஒருத்தங்க ஒரு பியூட்டிஷியன், அதாவது இந்த அழகு கலை நிபுணர் இருக்காங்கல்ல, அந்த அம்மா ஒரு இதே மாதிரி ஒரு மாடல் வச்சு அவங்க கம்பெனியை விளம்பரப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது எனக்கு மார்க்கெட்டிங்ல ஒரு மாடல் பிடிக்கணும். அவங்க குறைஞ்சது ஒரு 25,000 ரூபாய் கொடுக்கணும். அவங்க ட்ரெஸ் இதுக்காக தைக்க முடியாது, வாடகைக்கு எடுத்தா கூட அவங்க ஒரு 10,000 ரூபாய், நகைகள் அதுக்கு ஒரு 10,000 ரூபாய், இதுல போட்டோ ஷூட் பண்றதுக்கு அதுக்கு ஒரு 10,000 20,000 செலவாகும். எல்லாம் சேர்ந்து 1,00,000 ரூபாய். ஆனா அவங்க இந்த இது பண்ணும் பொழுது முழுவதும் இலவசமாக பண்ணாங்க. இலவசமா எப்படி பண்ண முடியும்? வின்-வின் சிச்சுவேஷன். உன்னுடைய எல்லாருக்கும் அவங்களுடைய லிங்க் போட்டாங்க. போட்டோகிராஃபி இது உன்னோட போட்டோகிராஃபின்னு அவங்களோட லிங்க் போட்டாங்க. அவனை ப்ரொமோட் பண்ணிக்கிடும். யார் அந்த ட்ரெஸ்ஸை வாடகைக்கு போட்டாங்களோ அவங்களுடைய லிங்க் போட்டுட்டாங்க. அதில் யார் வந்து அந்த நகையை வாடகை கொடுத்தாங்களோ அந்த பொண்ணு, அந்த மாடல் பொண்ணுடைய லிங்க், எல்லா லிங்க்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டாங்க. என்னால் நீ வளர்ந்துக்கோ, உன்னால நான் வளர்ந்துக்கிறேன், எல்லாருக்கும் வின்-வின் சிச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு கொள்கைகள் அதான். கடின உழைப்புங்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப முக்கியம். இதை நான் ஒரே ஒரு நிமிஷத்துல தான் இன்னைக்கு. அதனால மார்க்கெட் அப்படின்னு சொன்னதும், நான் இந்த பொருளை எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவேன்னு கேட்கறது ஒரு அபத்தமான கேள்வி. நம்ம கடலை மிட்டாய் கொடுத்தோம்னா அந்த கடலை மிட்டாயை நான் எனக்கு பிடிக்கும்ங்கிறதுனால நான் அனுப்பக்கூடிய அமெரிக்காவில் அதை வந்து அவன் திருப்பி சாப்பிடுவானாங்கிறது சொல்ல முடியாது. அப்போ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணோம்னா அந்த பொருள் அந்த ஊர்ல வந்து இருக்கா, அதை எப்படி சாப்பிட்றாங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி சில விஷயங்களை மட்டும் நான் கொஞ்சம் ஓட்டி விடுறேன். இது வந்து பாருங்க, சாதாரண புட்டு, அரிசி புட்டு நம்ம எப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வண்டியில வச்சு தள்ளுவண்டியில வச்சு வித்துட்டு இருக்கிறோம். ஆனா அதை வந்து எப்படி பேக்கிங்ல எப்படி வெளிநாடுகள்ல அது பேர் வச்சு வித்துட்டு இருக்கிறாங்கன்னு வந்து பாருங்க. இது இந்த 2வது படத்துல பாருங்க, செல்ஃப் ஈட்டிங் மீல். இன்னைக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொண்டு போகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டிஃபன் பாக்ஸ் நம்ம எனக்கு வீட்டுல எல்லாம் கொடுத்தாங்கன்னா ஒரு 4 அடுக்கு டிஃபன் பாக்ஸ் இருக்கும். சாப்பாடு, சாம்பார், ரசம், தயிர், பொரியல், கூட்டுன்னு எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் இருக்கக்கூடிய மாற்றத்துல வந்து பாத்தீங்கன்னா, சுட சுட நம்மளுக்கு வந்து சாப்பாடு வேணும்னா சாப்பாடு நீங்க எப்போ வேணாலும் கொண்டு போனா, இந்த 2வது இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலயே பேட்டரி இருக்கும். நீங்க அந்த கீழே அந்த ஒரு சுவிட்ச், இந்த இப்போ பொம்மைகளுக்குலாம் ஒரு பேப்பர் மட்டும் உள்ள வச்சிருப்பாங்களே, எடுத்ததும் அது வந்து ஆன் ஆகிடும். அது மாதிரி ஆன் ஆகிட்டு இருக்கிற ஒரு சின்ன சிம்பிள் இது.
அதை நீங்க எடுத்துட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அதுல இருக்கிற பேட்டரியை வச்சு அதை ஹீட் ஆகிக்கணும், உடனே சுட சுட சாப்பாடு நீங்க சாப்பிட்டுட்டு கண்டெய்னர் அப்படியே தூக்கி போயிடலாம். அது மாதிரி வெளிநாடுகள்ல இருக்கு. அப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காபா ரைஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காமா பெனோலிக் ஆசிட் நம்ம அரிசியில இருக்கக்கூடிய அந்த முடையில இருக்கக்கூடிய காமா பெனோலிக் ஆசிட் நம்ம நரம்பு மண்டலங்கள் இன்னைக்கு அந்த 2 பேர் வந்து இம்யூனிட்டின்ட்டு அவங்க இதை வச்சுக்கிட்டு நான் திரும்ப பார்க்க என் மனசுல அது ரொம்ப பதிஞ்சிருச்சு. நீங்க 2 பேர் பதினீங்களோ இல்லையோ அந்த இம்யூனிட்டி வந்து பதிஞ்சிருச்சு. நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த காபால இருக்கு. அதனால இதை மட்டுமே எடுத்து அதை வந்து கேப்சூல்ல ஒரு டேப்லெட்டாவோ போட்டு விற்பனை பண்ணக்கூடியது இன்னைக்கு இருக்கு. இதுலயே வந்து நாம வந்து என்ன சைஸ்க்கு என்ன கலருக்கு வேணுமோ என்ன பொருள் மாதிரி வேணுமோ அது மாதிரி நமக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் நீங்க இந்த கண்டிப்பாக அனைவரும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இல்ல வாய்ப்பை நீங்க தான் ஏற்படுத்திக்கிடணும். அந்த இந்திய உணவு பதார்த்த தொழில்நுட்ப கழகம் போய் பாருங்க. அங்க போனீங்கன்னா இது நான் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்கு சில விஷயங்கள் சொல்றேன். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பானா எதுக்கு அது மாப்பிள்ளை பேர் வந்துச்சுன்னா சொல்லிக்கிட்டே ஒருத்தர் வந்து 1 மணி நேரம் பேசுவார். ஆனா அதை எப்படி நம்ம மார்க்கெட் பண்ணணும், இதை சாப்பிட்டா உடம்பு மெடியும் சார் அப்படின்னா அது பேர் ஸ்லிம் ரைஸ் வச்சுட்டு இந்த பேக்கெட்டே ஸ்லிம்மா போட்டோம். நம்ம ஏன் கிடந்து தான் பண்ணோம் அப்படி நீளம் போட்டா பார்த்துட்டு இது வித்தியாசமா இருக்கு, டியூப் மாதிரி இருக்கு. இது ஏன்னா இங்கிலீஷ்காரர் ரொம்ப அருமையா சொல்லுவான், மனிதர்கள் வந்து அதாவது நுகர்வோர் வந்து வாயால சாப்பிட்றது இல்லை கண்ணால தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு. அதனால நம்ம அதை மார்க்கெட் பண்றதுக்கு தெரியலன்னா இதெல்லாம் சொல்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி புது தொழில்நுட்பங்கள் தான் பண்ணல. நம்மளுடைய பாரம்பரிய பொருட்களை இது மாதிரி தான் நம்ம மார்க்கெட் பண்ண வேண்டியது. இதெல்லாம் வந்து பாருங்க நம்ம தவிடு நம்ம வந்து இதுக்கு தான் நம்ம கோழிக்கும் மாட்டுக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். மனுஷனுக்கே இது மாதிரி வெளிநாடுகளில் வந்து பேக்கெட் போட்டு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி அரிசியிலிருந்து எடுக்கக்கூடிய பால், அரிசி உமியில் இருந்து எடுக்கக்கூடிய சிற்பப்பட்ட பொருட்கள், டயர்கள், நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரிசி எண்ணெய் மாத்திரைகள், இது மாதிரி நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நூடுல்ஸ், இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இதாகவே எடுத்து அரிசியில இருந்து எத்தனை பொருட்கள் விதவிதமான பொருட்கள் எடுக்கலாம். நம்ம அரிசியில வந்து அவுட் இல்லைன்னா அதுல இருந்து பண்ணக்கூடிய பதார்த்தங்கள் சொல்ல நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள். அதுல இருந்து சோப்பு எடுக்கிறாங்க, சோப்பு பண்றாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம உள்ள போக 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 நம்மளுக்கு வந்து தெரியும். அரிசி உண்மையில இருந்து நீங்க இந்த பெரிய கேமரா வச்சு எடுத்து இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய உயர் ரக லென்ஸ் உற்பத்தி பண்றதுக்கு அந்த அரிசி உமியில் இருக்கக்கூடிய சிலிக்கான் தான் வந்து உபயோகிக்கிறாங்க. இதே மாதிரி நம்மளுடைய மக்காச்சோளம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய மாவுகள் நம்ம வந்து குளுக்கோஸ் இதெல்லாம் தெரியும். இதுல இருந்தா வருதான்றது நமக்கு வந்து தெரியாது. இன்னைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டீகிரேடபிள் பிளாஸ்டிக் கொண்டாந்து கொடுக்குறாங்கல்ல, மக்களுடைய பிளாஸ்டிக்ல சொல்லி கொடுக்குறாங்கல்ல இப்ப கடைகள்ல. அது பாத்தீங்கன்னா மக்காச்சோளத்துல இருந்து எடுக்கக்கூடிய அந்த பாலிலாக்டிக் ஆசிட் தான் பிஎல்ஏன்னு சொல்லக்கூடிய அதுல இருந்து தான் எடுக்கிறாங்க. அப்ப இந்த விஷயங்களை கொஞ்சம் நம்ம தெரிந்து கொள்ளுவோம். நாங்கள் உடனே இதை இந்த இண்டஸ்ட்ரியெல்லாம் ஆரம்பிக்கல. இவ்வளவு விஷயங்கள் வெளிநாடுகள்ல இருக்கு, அங்க உற்பத்தி இல்லை, நம்ம உற்பத்தி பண்றோம். இந்த பொருளை வச்சு அவன் அந்த பொருளை உற்பத்தி பண்ணி அவன் வந்து லாபம் எடுக்கிறான் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாதாரணமா சார் சொன்ன ஒரு வெள்ளரியில அவன் எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இது வேற ஒன்றும் கிடையாது. இந்த தென் மாவட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரியம்மன் கோயிலுக்குலாம் அந்த கூழ் ஊத்துறது மாதிரி அந்த நேரத்தில் அந்த பானக்கரம் செய்வாங்க இல்லையா. அந்த பானக்கரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க டேப்லெட் ஜூஸ்னா அதை ஒரு டின்ல ஒரு இதுல போட்டு நம்ம விற்பனை பண்ணக்கூடியது வெளிநாடுகள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்கும். இதெல்லாம் குடிக்காக வேப்பம் கொட்டையில இருந்து ஃபேஷியல் கிரீம்ஸ் வந்து பண்றாங்க. நான் இந்த மேங்கோ சீட் கர்னல் ஆயில் சொன்னேன் பாத்தீங்கன்னா முதல்ல, அதுல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து பாருங்க இது மாதிரி இருக்கு. இது கடைசி என்ன சார் கடைசி சொல்லிட்டு எல்லாம் ஹிந்தி இதெல்லாம் 30 நாள் படிக்க சொல்ல போறீங்களா அப்படின்னா இது எனக்கு கடைசி ஸ்லைடு தான். ஒன்றும் பயந்துடாதீங்க. ஏன்னா பல பேர்கிட்ட கொஞ்சம் தூக்கத்தை நான் பார்த்துட்டேன். இதுக்கு மேலேயும் தாங்காது. அதனால இது ஒரு விஷயம். இவ்வளவு விஷயங்களை நான் என்ன சார் பண்ணணும், நீங்க எவ்வளவோ விஷயத்த சொல்லிட்டீங்க, எனக்கு பயமுறுத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னு நம்ம ஒன்றும் பயப்படவே வேண்டியதில்லை. ஒரு பொருளை எடுத்துக்கோங்க, தினமும் ஒரு 2 மணி நேரம் வீட்டுல திட்டினாலும் இளம் வயதுல இருக்கிறவங்களை திட்டினாலும் சரி, இல்லை நீங்களே இல்லைனாலும் ப்ரௌஸ் பண்ணி அந்த விஷயத்தை பற்றியே வந்து தேடுங்க. கூகுள்ல தேடுங்க. தினமும் 2 மணி நேரம் ஒரு 30 நாள் தேடுங்க. 30ஆவது நாள்ல நீங்க தான் எங்களுக்கு ஆசை இல்லை, வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா முனைப்பா இன்னைக்கு அதை முதல் நாளா ஏற்றுக்கணும். இன்னைக்கு வேணாம் இல்லையா, இன்னைக்கு ரொம்ப நேரம் இது முடியாது. இந்த 2 நாள் முடியட்டும், திங்கக்கிழமையில இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஒரு 30 நாள்ல நீங்க நிபுணத்துவம் வந்து பண்ணிடலாம். அது மாதிரி அது ஒரு விஷயத்தை எடுத்துட்டு நீங்க மாங்காய் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 30 நாள் அதுல தோல்ல இருந்து என்ன இருக்கு, தோல்ல கொட்டையில இருந்து என்ன இருக்கு, பருப்புல இருந்து என்ன இருக்கு, அது என்னென்ன இண்டஸ்ட்ரி இங்க இருக்கு, அது ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில நீங்க தேடுங்க. 30 நாள் போதும், எல்லா விஷயத்தையும் பண்ணுங்க. வேற ஏதோ நேரத்தை நான் சொல்லி இன்னொரு 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே எடுத்துட்டேன்.